अगादिरोगान् शतदानुशक्ता न शेषकाये प्रसृता न शेषान् औत्सुक्यमोह रदिदाञ्चकाने यो பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம், விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லிட்டு இப்போ நம்ம பிதாஜியோட ஒரு டிவோஷனல் சாங் பார்க்கலாம். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால். தப்பாத அளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னால் என்று அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே. அற்ப அகந்தை செருக்காலே அலையாமலே ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்றே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே அப்போதே சாந்தி அடைவாய். அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஆத்ம நமஸ்காரம். நேற்று 3வது அத்தியாயத்துல பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் பிறப்பு இறப்பு இருக்குது, அதாவது ஜனன மனம் இருக்குதுன்னு பார்த்தோம். சோ இதுல புண்ணியம் செஞ்சவங்க எல்லாம் ராஜாக்களாகவும் பிராமணர்களாகவும் தனவான்களாகவும் பிறகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல இந்த ராஜாக்கள்னு சொல்லப்பட்ட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்ப தன்னுடைய சக்தி வெளியில வியாபிக்கிறதால பல விஷயங்கள்லயும் பந்தப்பட்டு மோகமாய் பிரமித்து, அதாவது மயங்கி கிடக்குது. சோ இந்த மாதிரி தன்னோட சக்தி வெளியில வந்து வியாபிக்காமலும் எந்த ஒரு விஷயத்திலையும் போகாமலும் அதோட உற்பத்தி ஸ்தானமாகிய தன்னில் தானே சேருவதற்கு உள்ள ஏக கதியாகி வரும் பொழுதுதான் அந்த நிலைமையதான் ராஜான்னு நம்ம சொல்றோம். சோ அதனாலதான் ஈஸ்வர அம்சனமாகவும் ராஜான்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ராஜாவை கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப இதுதான் புண்ணியம். அப்ப நம்மளோட அந்த சக்தி வெளியில போகாம நமக்கு மேல இருக்கிற சிரசுல அந்த ஈஸ்வரனோட போய் சேர்றதுக்கு உண்டான விஷயம்தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம பாவம் பத்தி பார்ப்போம். இப்ப இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாவம் செஞ்சவங்க எல்லாம் என்னவா பிறக்கிறாங்க, வியாதியஸ்தர்களாகவும் தரித்திரர்களாகவும் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப இப்ப ஒருத்தர் வியாதியஸ்தரா இருக்காரு, அவருக்கு சக்தி இல்லாம படுத்த படுக்கையா இருக்காரு, அவரால் எதுவும் செய்ய முடியல. சோ இப்ப அவரை நம்ம பாவின்னு சொல்லலாமா, புண்ணியஸ்தன் சொல்லலாமா? பாவின்னு தான் சொல்லுவோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே அப்படிதான் பார்த்திருக்கோம். அப்ப பாவம் அப்படின்னா
புண்ணியம் முழுவதுமாக தீர்ந்து போகிற நிலைமைக்கு தான் பாவம். அதாவது புண்ணியமே இல்ல, தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னாதான் பாவம். அப்ப புண்ணியம் முழுசா தீர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க செத்து போயிருவாங்க. ஏன்னா நேத்தே நம்ம புண்ணியம்ன்றத பார்த்திருக்கோம். ஜீவசக்தி தான், ஜீவன் தான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப அதாவது அந்த ஓகே, புண்ணியம் முழுசா கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போயிடுச்சுன்னா அவங்க பிணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த புண்ணியம்ன்றது அந்த ஈஸ்வரன் தான், வேற யாரும் கிடையாது. இப்ப புண்ணியமா இருக்கின்ற அந்த பொருள் சந்திர மண்டலத்தில் பனி போல சென்று பதிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இத நான் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த வெயில் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரி, குளம், குட்டை, சோ இதுல இருக்கிற தண்ணீர் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே காஞ்சு போய் நீராவியா போயிட்டு மேகத்துல அங்க போயிட்டு பனி மாதிரி பதிஞ்சிடும். சோ இததான் நான் அப்படியே சந்திர மண்டலத்தில் பனி போல பதிகின்றதுன்றத நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். சோ இத நம்மளோட மனசுக்கும் ஜீவனுக்கும் கனெக்ட் பண்ணும்போது அந்த சந்திர மண்டலம் மாதிரி நம்ம கிட்டயும் மனோமண்டலம்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த மனோமண்டலத்துல நம்ம ஜீவனா இருக்கின்ற புண்ணியம், ஜீவன் தானே புண்ணியம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த புண்ணியம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போயிட்டு நசிச்சு தீர்ந்து போயிட்டு இருக்குது. சோ அப்ப அது செத்து அது அப்பதான் நம்ம செத்து போகிற நிலை ஏற்படுது. இதுதான் புண்ணியம் ஒடுங்கி சந்திர மண்டலத்தில் பனிக்கு சமமாய் சென்று பதிகிறது என்று பொருள். சரி, ஓகே. அப்ப நம்ம கிட்ட புண்ணியமா இருக்க ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அப்ப புண்ணியமான ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதுக்குதான் தனம்னு பேரு. தனம்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கு புருஷார்த்தம்னு சொல்றாங்க. புறம்னா வீடு, வீடுனா இப்ப நம்ம அந்த காணக்கூடிய இந்த ஜடத்தை சொல்லலாம். அர்த்தம்னா தனம். சோ புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. புருஷார்த்தம் என்பது புறத்தில் உள்ள சுழிமுனை ஆகிய இருதயத்தில் இருக்கின்ற தனம். அதாவது நம்ம இந்த உடம்பாகிய இந்த ஜடத்துக்குள்ள இருக்கிற சுழிமுனை இருக்கு இல்லையா, அந்த சுழிமுனையாக இருதயத்தில் இருக்கின்ற ஒரு தனத்தை தான் சொல்றாங்க. அந்த தனம் கொஞ்சம் கொஞ்சமா செலவாகி நசிச்சு போகும் போதுதான் செத்து போகிற நிலைமை உண்டாகுது. சோ இத ஒரு எக்ஸாம்பிளோட ஞானபிதா சொல்லியிருக்காரு. ஒரு பெட்டி, அந்த பெட்டி நிறைய செல்வம் இருக்கு. சோ அந்த செல்வம்னா நீங்க எதை வேணாலும் வச்சுக்கலாம், கோல்டுக்கு வச்சுக்கலாம், பணம் வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த செல்வமா அந்த பெட்டியில இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். சோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாம என்ன பண்றோம், அதுல இருக்க அந்த செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 செலவு பண்ணும்போது ஒரு கட்டத்துல எல்லா செல்வங்களும் தீர்ந்து போய் அந்த காலியான பெட்டி மட்டும்தான் இருக்கும். சோ அந்த பெட்டி வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்? அப்ப அந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு குழி தோண்டி புதைச்சிட்டாலோ இல்ல எரிச்சிட்டாலோ அது எது யூஸ் கிடையாது இல்லையா? சோ அதே மாதிரி நாம வச்சிருக்கோம் இந்த ஜடம் இருக்கு இல்லையா, அத அந்த பெட்டி கூட ஒப்பிடுறாங்க. அப்ப இந்த ஜடத்திலையும் புண்ணியமா இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கு. சோ ஒரு தனம் இருக்கு. அந்த தனம் தான் அந்த ஜீவன். சோ அத கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்திலயும் பந்தப்பட்டு நாம நசிச்சு 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 ஒரு கட்டத்துல அந்த ஜீவசக்தி முழுசும் தீர்ந்து போகும்போது நாம செத்து போய் பிணமாயிடுவோம். சோ பிணமாயிட்டா என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்மளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அறிய முடியாது. அப்ப இந்த செத்து போயிட்டேன்னா என்ன ஆகுது, ஜீவன் அந்த உடம்புக்குள்ள இருக்கிறது இல்ல. அந்த நிலைமைக்கு அப்ப நம்ம ஒரு மரபொம்மைக்கு ஒப்பான மாதிரி ஆயிடுவோம். சோ அப்ப அந்த மரபொம்மைய சுட்டாலோ இல்ல புதைச்சாலோ எதுவுமே தெரியாது. இத பத்தி தான் அப்பா ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்காங்க. அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இந்த உடம்புல இல்லைன்னா சோ ஒரு மரத்துண்டுக்கு ஒப்பாதான் இருக்கும். சோ அப்ப அந்த பிணத்தை தள்ளிட்டு போயிட்டு உருட்டி பரட்டி எது பண்ணாலும் அதுக்கு தெரியாது, எரிச்சாலும் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப புண்ணியம் என்றால் சுக்கிர்த்தம். சுக்கிர்த்தம் என்பதுனா விசேஷ கிருத்தம்னு பேரு. விசேஷம்னா அறிவு, கிருத்தம்னா செய்யப்படுவது. அப்ப விசேஷ கிருத்தம் என்பது அறிவினால் செய்யப்படுவது. அப்ப புண்ணியம்ன்றது அறிவினால செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த இடத்துல அறிவுன்னு சொல்றது எதை சொல்றாருன்னா, இதுவும் அப்பா ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே சொல்லியிருக்காரு. நித்தியமாய் அறிவாய்
ஞானமாய், போதமாய், வித்தையாய், அக்ஷரமாய். அப்ப அந்த அறிவாய் இருக்கின்ற பொருள் எது அப்படின்னா நம்மளுடைய ஜீவசக்தி தான், ஜீவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஜீவசக்தியான வாயு எப்படி இருக்கணும்னா பிரம்மரந்தரத்தை தாக்கி கொண்டிருக்கின்ற சமீரணனா இருக்கணும். பிரம்மரண்டத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லையா, மேலும் கீழும் மெதுவாக பிரம்மரந்தரத்தை தாக்கி கொண்டிருக்கின்றது, உள்வழியா சென்று வெளியில போகாம அந்த சமீரணன் கதி, அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த புண்ணியமா அந்த அறிவால செய்யப்படுற விஷயம் அப்படின்னா அறிவு கொண்டு செய்யக்கூடியதுன்னா இந்த சமீரணன் கதியை தான் சொல்றாங்க. அப்ப அறிவா இருக்கின்ற வாயுவினால் செய்யப்படுவதற்கு புண்ணியம் என்றும், அது உள்வழியே அல்லாமல் வெளியே போய் தீரும் பொழுது பாவம் என்றும் ஆகிறது. அப்ப நம்ம கதி இருக்கு இல்லையா, அந்த கதி உள்வழியா போய் அந்த பிரம்மரந்தரத்தை தட்டி அந்த ஈஸ்வரனோடு சேரும் பொழுது அதுதான் புண்ணியம், அதுதான் ராஜா, அதுதான் அறிவால செய்யக்கூடிய வேலை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் தனம்னு சொல்றாங்க. அப்படி அந்த கதி உள்வழியே போகாம நமக்கு வெளி சுவாசமா வெளியில வந்து பல விஷயங்கள்லயும் பந்தப்பட்டு அது தீர்ந்து போகும் பொழுது, அந்த தனம் நம்ம கிட்ட இருந்து நசிச்சு போகும் பொழுது அந்த காலி பெட்டிக்கு ஈக்குவலா நாமளும் மாறிடுறோம். சோ செத்து போயிடுவோம். அப்ப நம்மள சுட்டாலும் புதைச்சாலும் என்ன பண்ணாலும் தெரியாது. சோ இதோட இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக 2ஆம் அத்தியாயத்துல நம்ம தான் தானே ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தான் அந்த தன்னுடைய சக்தி எப்போ வெளியில வியாபித்ததோ அப்பதான் நமக்கு இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலைமை உண்டாச்சு. அந்த உலகம் என்ற நிலைமை உண்டாகவே தானே நமக்கு அந்த பாவ புண்ணியங்கள் என்பது இருக்கின்றன. இதை பற்றிய ஒரு உண்மை நிலையை எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு சீடன் கேட்க சொல்ல, அப்போ எது பாவ புண்ணியம் அப்படின்னு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா உலகத்துல சொல்லி வர்றது இது தான தர்மம் பண்றது, அன்னதானம் பண்றது, ஓமம் வளர்த்துறது, பூஜை செய்யறது, இதெல்லாம் தான் ஒரு புண்ணியன்ற மாதிரியும், இதற்கு எதிரான செயல்கள் எல்லாமே, ஜீவ இம்சையாகக்கூடிய செயல்கள் எல்லாமே பாவம் என்று தான் அப்படிதான் உலகத்துல சொல்லி வராங்க. இப்போ இதுக்குதான் ஞானபிதா நீ நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பிதம், தவறான இது உண்மையில பாவ புண்ணியம் என்றால் என்ன, அதை பத்தி தான் இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. ஒரு எறும்பா பிறக்கிறதுக்கும் ஒரு யானையாக பிறக்கிறதுக்கும் அது என்ன பாவம் செய்தது, இல்ல மனிதராக பிறக்கிறதுக்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோம், அது எப்போ செய்தோம், எந்த முப்பிறவில செய்தோமா, இதெல்லாம் பல வகையான கேள்விகள் என்பது நமக்குள்ள வருகிறது. இதற்கெல்லாம் நமக்கு அனுபவத்தில் இல்லாத விஷயம். இதை யாரோ ஒருவர் நமக்கு கூறினாலும் சரியது, நீ போன ஜென்மத்துல நீ எறும்பாதான் இருந்தன்னு கூறினா கூட சரியது, இதை நம்ப முடியுதா? ஒரு சயின்டிபிக்கா நம்மளால புரிய வைக்க முடியுதா? இல்லையே. அப்போ என்னதான் நம்மளுக்கு நம்பிக்கையானவரே சொன்னா கூட சரியது, சரி கடவுளே நம்ம முன்னாடி சொன்னா கூட சரியது, நம்ம அனுபவத்துல இல்லாத விஷயம் தானே இது, இதை நம்ப முடியுதா? இல்ல. அப்ப அனுபவத்தில் இல்லாத விஷயத்தையுமே நம்ம எதையுமே அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றதாலேயோ அதை பத்தி யோசிக்கிறதாலேயோ எந்த விதத்திலயும் அது பயன் கிடையாதது. நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு அது விரயம்தான் ஆகுது. அப்ப மனிதராக பிறந்தவர்களுக்கு பல பேருக்கு உண்மையில ராஜாக்கள் என்பவர்கள் இல்ல உயர்ந்த பதவியில் இருக்கல் தான் உண்மையான மனிதர்களா, ரொம்ப புண்ணியம் செய்தார்களான்னா அப்படி பார்த்தாலும் அதுல எடுத்துக்க முடியாதது. ஒரு பிராமணராகவும் ஒரு தனவந்தராக பிறந்தவர்கள் தான் மிக அதிகமாக புண்ணியம் செய்தவர்களாகவும், இல்ல ஒரு தரித்திரம் ரோகி, அதாவது உடல் ஆரோக்கிய குறைவர்களாக ஜனித்தவர்களாக ரொம்ப பாவம் பண்ணான்னு சொல்றாங்களே.
அதை அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு ராஜாவுக்கு கூட சரியது, இந்த காலத்தில் உலகத்தில் சொல்லக்கூடிய ராஜா பலவிதமான நோய்கள் வருகிறது. பொருளாதார விஷயம் ஒன்னா, ஆளுமை அதிகாரம் ஒன்னா அவருக்கு இருக்கலாம். ஆனா பலவிதமான நோய்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள் இல்ல. அப்ப அவர்கள் அதுல பாவம் செய்தார்களா, புண்ணியம் செய்தார்களா? அப்ப எப்படி பார்த்தாலும் சரியது, உலகத்தின் உள்ள இந்த மாயினுடைய விளைவால பாவ புண்ணியம் என்பது கணிப்பதற்கு மிகவும், எது பாவம் எது புண்ணியம் என்பது நம்மளால கணிக்க முடியறதில்ல. இது பலவிதமான குழப்ப நிலையை தான் உண்டு பண்ணுது. எவ்வளவு புண்ணியம் செய்யறாங்க, கட்சியில செத்து போயிடுறாங்க. உலகத்துல மாயையில தான தர்மங்கள் செய்யறாங்க, அவர்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அப்ப உண்மையில உலகத்துல இப்ப நிறைய பாவம் பண்றான்ப்பா, இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்ப்பா, இவனுக்கெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேன்தே, தண்டனை கிடைக்க மாட்டேன்றே, அப்படிப்பட்ட ஒரு புலம்பலம் உலகத்துல, இந்த மாயையான உலகத்துல இருக்கத்தானே செய்தது. அப்ப உண்மையான பாவ புண்ணியம் என்பது எது, அது எங்கிருந்து அது உண்டாகுது? அப்படி நம்ம பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த பாவ புண்ணியம் என்பது அவரவருடைய அந்த மனதில் இருந்து தான் உண்டாகிறது. ஜீவன் தான் இருக்கிறதுல நமக்கு இந்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கான அதுக்கான வழிமுறைகளை அந்த ஜீவன் இல்லைன்னா நம்மளால அனுபவிக்க முடியுமா? உலகத்தின் மாயையினுடைய இந்த பாவ புண்ணியங்களை ஜீவன் ஒண்ணு இருக்கவே தானே அதனுடைய நல்லதோ கெட்டதோ இந்த மாயையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம அனுபவிச்சு கொண்டு தானே இருக்கிறோம். ஜீவன் ஒன்று இருக்கவே தானே அந்த மனம் ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த மனதின் மூலமாகத்தான் நாம் அனைத்து வகையான இந்த பாவ புண்ணியங்களை நாம் உலகத்தில் சொல்லக்கூடிய இதன் மூலம் அனுபவித்து வருகின்றோம். அந்த மனமானது அகங்காரத்துக்கு விசுவாசமாக தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கும் போதுதான், தான் உற்பத்தியான அந்த ஜீவனுக்கே அது விசுவாசம் இல்லாமல் இருந்து அகங்காரத்துக்கு விசுவாசமாக இருப்பதால் தான் வெளியில் இருக்கக்கூடிய கேட்பது காண்பது அறியக்கூடியவதில் தான் தனக்கு சுகம் இருக்கிறது என்று நம்பி 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 உலக விஷயங்களில் அது தலையிட்டு தான் உற்பத்தியான அந்த ஜீவனையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீவ சக்தியை அது விரயம் செய்து அழிந்து போகிறது, அது செத்து போகிறது. அப்ப அதுதான் உண்மையில பாத்தீங்கன்னா அது பாவமாகி தீருகிறது. அப்ப அந்த ஜீவனை கொஞ்சம் கூட விரயம் செய்யாமல் அந்த மனமானது அசைவற்ற நிலையில தான் உற்பத்தியான அந்த ஜீவனிடத்தையே லயிக்கும் போது தான், அந்த அப்படி லயிக்கும் போது மட்டும்தான், அடங்கிய மனமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த ஜீவன், அந்த அகங்காரமும் அடங்கி அது மனதில் அடங்குகிறது, அந்த மனம் ஜீவனில் அடங்குகிறது. அந்த ஜீவன் தான் உற்பத்தியான இடத்திலேயே அது ஈஸ்வரனோடையே அது ஐக்கியமாக போது மட்டும்தான் அது முழுமையான அது புண்ணியமாக அது மாறுகிறது. ஆரம்பித்த இடத்திலேயே அது எங்கிருந்து அந்த ஜீவன் புறப்பட்டதோ அக்ஷரம் என்ற நிலையில் ஆகாசமாகி அதுவே சலனப்படும் போதுதான் ஜீவனாகிறது, வாயு ஆகிறது. அந்த வாயு பலவித மாயினுடைய விளைவால தான் அது வெளியில வியாபித்து அகங்காரத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தான் அந்த மாயினுடைய விளைவால அந்த ஈஸ்வரனை அறிய முடியாமல் போய்விடுகிறது. அதே ஜீவசக்தியான வாயு தான் உற்பத்தியான இடத்திலேயே தன்னில் தானே அசையாமல் நிலைநிறுந்து போதுதான் அந்த ஜீவனானது ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை அது பெற்று தருகிறது. அப்ப அதுதான் யார் ஒருவர் தன்னுடைய ஜீவசக்தியான வாயுவை வெளியில் எந்த சூழ்நிலையும் வெளியில் வியாபிக்க விடாமல் தன்னில் தானே அதை நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் உண்மையான அது புண்ணியம் என்பது ஆகின்றது. அப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பாவ புண்ணியங்கள் என்பது அது மாயையில் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்கள்
நான் தானம் பண்றேன், தர்மம் பண்றேன், இதெல்லாம் அதற்குரிய பயன்கள் என்பது அது கிடைக்கும் தான், கிடைக்காது என்பது கிடையாது. அது மனதிற்குரிய அது பாவ புண்ணியங்கள். ஆனால் ஜீவனுக்குரிய அந்த பாவ புண்ணியங்கள் எது அப்படின்னு பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த மனமானது அந்த ஜீவனை கொஞ்சம் கூட விரயம் பட விடாமல் தன்னில் தானே அந்த நிலை நிறுத்தும் போது தான் அது உண்மையான அந்த ஜீவனுக்குரிய அது பாவ புண்ணியமாகிறது. அதுதான் உண்மையான ராஜா. அப்போ உலகத்துல யாரை நம்ப அடுத்தவர் குற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அது நமக்குள்ள அந்த ஜீவசக்தியான வாயுவை நிலைநிறுத்த முடியாது. அதே சமயம் அடுத்தவருடைய நிறைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அது புகழ் சூப்பரா இருக்கிறாரு, சூப்பரா பண்றாரு, அவரை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அது அவருடைய ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகி கொண்டிருக்கும். அப்ப அது இகழ்ச்சி என்பது அது துவேஷத்தினுடைய விளைவு. ஒருவருடைய குற்றம் குறைகளை கண்டு கொண்டிருப்பது என்பது அது துவேஷத்தினுடைய விளைவு. ஒருவரை பற்றி அதிகமாக புகழ்ந்து கொண்டிருப்பது என்பது ராகம், அது விருப்பு வெறுப்பு, அந்த விருப்பினுடைய விளைவு. அது ரெண்டுமே ஜீவசக்தி விரயம் தான். ஒருவரை பற்றி தொடர்ந்து புகழ்வதும் ஒருவரை பற்றி தொடர்ந்து இகழ்வதும் அடுத்தவர்களை பற்றி அதுவே ராக துவேஷம் தான். அப்ப அப்படிப்பட்ட நிலையிலும் சரியது நம்மளுடைய ஜீவனை நம்மளால் அது காப்பாற்றிக் கொள்ள முடியாதது. அப்ப புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ அது அடிமைப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையை நம்ம எய்த விடக்கூடாதது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரியது. இதுக்குதான் திருவள்ளுவரும் உதாரணம் சொல்றாரு. ஆமை போல் ஒரு ஆமை 5 புலன்களை அடக்கிக் கொள்கிறது, எப்படி உள்ளிழுத்துக் கொள்கிறதோ. இதுதான் பகவத்கீதையை சொல்றது. ஆமை எல்லா பக்கங்களிலும் தனது உறுப்புகளை உள்ளிழுத்துக் கொள்வது போல எப்போது மனிதன் புலன்நுகர்பொருளிலிருந்து 5 புலன்களுடைய நுகர்பொருள் விரும்பி அதில் லயிக்கக்கூடிய அந்த புலனுகர் பொருளிலிருந்து புலன்களை முற்றிலும் இழுத்துக் கொள்கின்றானோ அப்போது அவனுடைய புத்தியானது சிரமாகிறது. அப்பதான் அது அந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய நிலையில் அந்த மனம் என்பது இருக்கும், அடங்கிய மனமாக இருக்கும். இதுதான் பகவத்கீதையிலையும் இந்த 2வது அத்தியாயத்துல 58வது ஸ்லோகத்துல இதைதான் சொல்லி இருக்கிறது. இதுதான் உண்மையான புண்ணியம். அந்த புண்ணிய நிலைதான் ஏற வேண்டும். இப்ப ஞானபிதா பற்றி நம்ம தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரியது, இல்லை வேறொருவரை பற்றி இகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரியது, நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகி கொண்டிருக்கும். ஞானபிதா என்ன சொன்னார்? இது ஜீவனுடைய சரித்திரம். அந்த ஜீவனை வெளியில் விடாமல் காப்பாற்றிக் கொள்வதுதான். என்னுடைய ஜீவன் வேறல்ல, உன்னுடைய ஜீவன் என்பது வேறல்ல. எல்லாமே தன்னிலிருந்து கேட்பது, காண்பது, அறிவது மூலமாக வெளியில் அவரவருடைய ஜீவசக்தியான வாயு வியாபித்த போது தான் இது மாயினுடைய விளைவால பலவித உயிர்களுடைய தோற்றங்களாக நமக்கு தென்படுகிறது. ஜீவன் என்ற முறையில எல்லாமே ஒன்றுதான். இந்த மனதினுடைய மாயையால்தான் வெவ்வேறு உயிரினங்களாக நமக்கு தோற்றமளிக்கிறது. அப்ப அந்த ஜீவ சரித்திரத்தை அப்ப அவரவர்களுடைய ஜீவனை அவரவர்கள் காப்பாற்றிக் கொள்வது தான் உண்மையான புண்ணியம் என்பதுதான் ஞானபிதா இதுல தெளிவுபடுத்துகிறார். இதுதான் பகவத்கீதையிலையும் ஒரு இடத்துலயும் வரும் உங்களுக்கு. நன்கு அறிந்த பிறருடைய தர்மத்தை விட குற்றம் குறை இருப்பினும் உன்னுடைய சுய தர்மமே உனக்கு சிறந்தது. இப்ப ஞானபிதா சூப்பர், அவருடைய ஜீவனை காப்பாத்தினாரு. அவர் எல்லா விதத்திலையும் 5 ஆசிரமங்கள் நிறுவினாரு. அதுலயும் பற்றுகளை ஒதுக்கி கடைசியில பழனியில போயிட்டு தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளேயே கடைசியில் நிலை நிறுத்திக்கண்ணாரது. இது கரெக்ட் தான், எல்லாமே சரிதான். அவருடைய ஜீவனை அவர் காப்பாற்றி கொண்டார்.
அதை பத்தி பேசுறது, அதை பத்தி சொல்வது, தொடர்ந்து அதை பத்தியே பேசிட்டே இருக்கிறது. பாத்தீங்கன்னா அவரவருடைய ஜீவனை அவர் காப்பாற்றாமல் நம்ம ஜீவனை நம்ம காப்பாற்ற முடியாமல் நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதே சமயம் எப்படி அவர் நமக்கு வழிகாட்டினாரோ அதே போல நம்மளுடைய ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப நன்கு அறிந்த பிறருடைய தர்மம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களை பற்றி இந்த செயல்கள் செய்தார், இப்படி இருந்தார், தொடர்ந்து புகழ்ந்து கொண்டிருப்பது, அது பிறருடைய தர்மம். குற்றம் குறை இருப்பினும் நம்முடைய சுய தர்மம் சிறந்தது. சரி, எனக்கு இன்னைக்கு சரியான முறையில என்னுடைய கதியை நான் பழகிட்டு இருக்கேன், 100% எனக்கு என்னுடைய ஜீவனை காப்பாற்ற தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, இது குற்றம் குறைத்தான், என்னுடைய சுய தர்மம் இதுதான், இப்ப இந்த நிலையில தான் இருக்கிறேன். அடுத்தவர்களை புகழ்வதை விட்டுவிட்டு நம்மளுடைய அவரவர்களுடைய ஜீவனை, இப்ப ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், குற்றம் குறையாகத்தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஜீவனை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஞானபிதா காட்டி கொடுத்த அந்த சமீரணன் கதியை உபஜீவனத்துக்காக நாம் வெளியில் வியாபிக்கும் போது கூட சிறியது, அது நமக்குள்ளேயே அந்த கதி, அந்த ஜீவனை வெளியே விடாமல் விரயம் செய்யாமல் அப்படி பழகும் போது பார்த்தோன்னா அந்த குற்றம் குறைகளும் அகன்று நம்மளோட கடைசியில் நமக்கு அந்த ஜீவனை தானாய் தன்மயமாய் ஆவதற்கு அது உதவி புரியும். அது இததான் நம்மளுக்கு இந்த 3ஆம் அத்தியாயத்தோட முதல் பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப உண்மையான புண்ணியம் என்றது ஆரம்ப காலகட்டத்துல அப்பதான் நம்ம வித்தை வாங்கணும், உலகவாசியாக இருந்து தான் வித்தை வாங்கணும். இருந்தாலும் சரியது, அடுத்தவருடைய குற்றங்களை பார்ப்பதும் அவர்களுடைய புகழினை நாம் நிறைகளை அதிகமாக பேசிக்கொண்டிருந்தாலும் சரியது, எந்த நிலையாக இருந்தாலும் சரியது, நம்மளுடைய மனம் எந்த நிலையில அது வெளியில் வியாபித்தாலும் சரியது, ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகிறது. அப்ப அதால நம்ம செத்து போகின்ற நிலைக்கு தான் நாம் தள்ளப்படுகின்றோம். பரவாயில்ல, ஆரம்பத்துல குற்றம் குறை இருந்தாலும் சரியது, நமக்குள்ளேயே அதை எப்படி நிலை நிறுத்துவது, அதற்கான பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்யும் போது மட்டும்தான் முழுமையான ராஜாவாகின்றோம். எப்ப 100% நம்மளுடைய ஜீவனை நமக்குள்ளேயே அதை நிலை நிறுத்தும் போதுதான் அந்த ராஜா என்ற அந்த உண்மையான பதவி என்றது நமக்குள்ள அது கிடைக்கின்றது. அதுதான் நம்மளுடைய புண்ணியம் செய்த முழுமையான சரீரம். அந்த நிலையைத்தான் நாம் அடைய வேண்டும். அதுதான் ஜீவன் தான் உற்பத்தியான அந்த இடத்திலேயே எங்கிருந்து அது ஆரம்பிச்சதோ அதே இடத்திற்கு மீண்டும் அது திரும்ப அதே பிரம்மானந்த நிலையிலேயே சேர்ந்து அடைவது தான். பிரம்ம ஆனந்தத்தில் தான் நாம் பிறந்தோம். நம் தாய் தந்தையுடைய ஆனந்தத்தினுடைய சம்போகத்தில் தான், பிரம்ம அந்தரத்திலிருந்து தான் அந்த சுக்கிலம், அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் புணர்ந்தும் போது தான் நமக்குள் இந்த பிரம்ம அந்தரத்தில் சுக்கிலம் இலகி கீழிறங்கி கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்து நாம் அப்படித்தான் பிறந்தோம். அதே நிலையை அந்த பிரம்ம ஆனந்தத்திலேயே தன்னில் தானே அந்த ஜீவனை நிலைநிறுத்தி அதே நமக்கு அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்ம அந்தரத்தில் போய் பிரம்ம ஆனந்தத்துடன் லயிப்பது தான் உண்மையான ராஜாவாகக்கூடிய நிலைமை என்பதைத்தான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு ஞானபிதா முதல் பகுதியில தெளிவுபடுத்துகிறாரு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் அறிந்ததுதான் புண்ணியம் பாவம் என்பதை பற்றியான ஒரு விளக்கம், ஒரு புரிதல். அத்தியாயம் 3. இப்போ ஒரு செயலை புண்ணியமா பாவமா என்ன எப்படி சொல்றது, எதை வச்சு சொல்றது? பொதுவா வெளி மக்கள்கிட்ட போய் சொன்னா என்ன டெஃபினன்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ ஒரு செயலை புண்ணியமா பாவமா, இந்த செயல் புண்ணியம்பா, இந்த செயல் பாவம்பா, எப்படி சொல்றது? நமக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, அவர்களுக்கு தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது,
அப்படியே வழி வழியாக தலைமுறையாக சொல்லிக் கொடுத்த விஷயம், கொடுத்தால் புண்ணியம். யாருக்காவது ஏதாவது பணமோ பொருளோ உதவியோ கொடுத்தால் புண்ணியம், கெடுத்தால் பாவம். குடும்பத்தை கெடுக்கிறது, அவன் நிம்மதியை கெடுக்கிறது, இந்த மாதிரி எதையாவது. சோ சுருக்கமா சொல்ல போனா, கொடுத்தா புண்ணியம்பா, கொடு, புண்ணியம் சம்பாதி. ரயில்வே ஸ்டேஷன் பிச்சைக்கார வந்தா 8 கொடுத்தாலும் பெரிய புண்ணியம் அப்படின்னு ஒரு பிக்சர். கெடுத்துறாத யாரையும், பாவம் வந்துடும். எதையும் அடிக்காத, பூச்சியை போய் அடிக்காத, பாவம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இத்தனை நாள். இத சொல்ல போனா, நமக்கு நல்லது நடந்துருச்சுன்னா அது முன்னோர்கள் இதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச புண்ணிய செயலின் பலன் அப்படின்னு ஒரு அர்த்தம். நமக்கு கெடுதல் நடந்துச்சுன்னா நாம் முன்னர் செய்த பாவத்தின் பலன். இதுதான் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சது. இதுக்கு முன்னால சித்த வேதத்துக்கு வருவதற்கு முன்னால் நமக்கு பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்தது. ஆக வெளி உலக வாழ்க்கையிலுள்ள செயல்பாடுகள் அதன் பலாபலன்கள் வைத்து நாம் இப்படி ஒரு அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான். எனக்கு தெரிஞ்சதுல இருந்து தானே தெரியாததுக்கு போனோம். இப்ப தெரிஞ்சது தானே அப்படி வச்சுப்போம், அதுல தெரியாததுக்கு நம்ம போலாம். அந்த புற வாழ்க்கை விஷயத்துல இந்த டெஃபனிஷன், இந்த அர்த்தம் எல்லாம் சரியா இருக்கும். கொடுத்தால் புண்ணியம், கெடுத்தால் பாவம், ஓகே, சரியா இருக்கும். ஆனா அக வாழ்க்கை விஷயத்துல, உள் வழி பயணத்துல அந்த அர்த்தம் சரியானதா? இதான் கேள்வி. அப்படி என்ன அர்த்தம்? இங்கே ஒரு விஷயத்தை யோசிக்கணும். வெளி உலக வாழ்க்கையில் ஒருவருக்கு நன்மை செய்யறோம், உதவி செய்யறோம், நல்ல வார்த்தை அவர் சொல்றாரு, நமக்கு மனம் குளிருது. அது எதுக்குன்னா, ஆகா, நான் செய்த புண்ணியத்தின் பலன் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மனிதர் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கேவலமா சொல்றாரு. நம்மகிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, 10 பேர்ட்ட சொல்றாரு, ஏதோ சின்ன விஷயம் ரொம்ப கேவலமா பேசுறாரு. இப்போ நம்ம முதல்ல செஞ்ச உதவி புண்ணியம்னு நினைச்சோம், அதுக்கு பிறகு எந்த உதவியும் செய்யல. அந்த உதவி அப்படியே இருக்கு, பெரிய உதவிதான் பண்ணியிருக்கோம், ரொம்ப பாராட்டினார், எல்லாரும் பாராட்டார். இப்போ அதே மனுஷன் நம்மளை கேவலமா சொல்றானே, அப்ப நம்ம செஞ்ச உதவி புண்ணியமா பாவமா சொல்ல முடியுமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு மரம் நடுகிறோம், புண்ணியமான காரியம், பெரியவர் சொல்றாரு, அப்பாடா நம்ம ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம் நினைக்கிறோம். ஏன்னா அதுல பலனாக நிழல் விழுகிறது, கனி தருகிறது. ஆனா சில நாட்கள் கழித்து அந்த மரத்துக்கு கீழே போகும்போது ஒரு பெரிய கிளை முறிந்து தலையில் விழுந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி, கட்டுப்பட்டாச்சு, டேஞ்சர் லெவல். இப்ப மரம் நட்டது புண்ணியமா பாவமா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு வயல்ல ஒருத்தர் மோட்டார் வச்சிருக்காரு, கரண்ட் மோட்டார் அவர்கிட்ட தான் இருக்கு, கரண்ட் மீட்டர். பக்கத்து வயலுக்கு அவரு இன்னும் கரண்ட் மீட்டர் வரல. அவர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க மோட்டார் வச்சிருக்கீங்க, அந்த மீட்டர் வச்சிருக்கீங்க, எனக்கு தண்ணி நீங்க உங்க வயலுக்கு பாய்ச்சுறீங்க, எனக்கு அப்படியே கொஞ்சம் கொடுங்க கொஞ்ச நாளைக்கு கேட்கிறாரு. புண்ணியமான வேலை தானே, காசு பணம் வாங்காம, ரைட் ஓகே, நீ மோட்டார் போட்டு உன் வயலுக்கும் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கோன்னு சொல்றோம். வித் ஹெல்பிங் மைண்ட், நல்ல மனசோட சொல்றோம். அவரு நல்லவரு அப்படின்னு பாராட்டுறாரு, சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ஆள் நம்ம இல்லைங்க, அந்த ஆள் மோட்டார் போடுறத சாக்கு அடிச்சு செத்து போயிடறான். பாடி நம்ம இடத்துல விழுது, நம்ம இடத்துல மோட்டார் இருக்கு. அப்போ போலீஸ் வருது, கேஸ் ஆகுது, பாடி எங்க இருக்கு, நம்ம இடத்துல இருக்கு. யார் மோட்டாரு? நம்ம மோட்டார். நம்ம எடுத்துட்டு போயிடறான், என்கொயரி பண்றான், அலைய விடுறான், அந்த கார்டை கொண்டா, இதை கொண்டா, அது எப்படி, இதை எப்படி, சேஃப்டி மெசர்ஸ், செக்யூரிட்டி மெசர்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோலு, இது வரைக்கும் கேள்விப்படாத வார்த்தை எல்லாம் சொல்லி நமக்கு டியூஷன் எடுக்கிறான். தேவையா? நமக்கு கொடுக்காம தான் நிம்மதியா இருந்திருக்கலாம். அப்போ முதல்ல செஞ்சது இப்போ புண்ணியமா பாவமா? புண்ணியம் செஞ்சா நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல, ஆனா புண்ணியம் தானே செஞ்சோம். அதை குழப்பமா இருக்கு இந்த உலகத்துல. ரொம்ப அது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ஒரு செயலுக்கான எதிர் செயல், அவ்வளவுதான். வெளி வாழ்க்கையில கொடுத்தா புண்ணியம், ரைட், நல்ல விஷயம்தான், மனம் கொடுக்குது, ஏதாவது சமுதாய அமைப்புல நம்ம வேலை செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது நல்லது தானே. அந்த வகையில தான் அதை எடுத்துக்கலாமே தவிர, அது புண்ணியம்னு சொல்றதோ பாவம்னு சொல்றதோ, அது மறு ஜென்மத்துக்கு வரும் உதவும், இந்த ஜென்மத்துல கஷ்டப்படணும், போன ஜென்மத்துல பாவம், இப்படிலாம் சொல்றது ரொம்ப சரியில்லைங்கிறது அப்பாவுடைய ஒரு விளக்கம். எனவே
இப்ப மரம் நட்டது புண்ணியம்னா, அப்போ மரம் மேல விழுந்தது மோட்டார் தண்ணி அவனுக்கு எடுத்துக்கோ சொல்றது புண்ணியம்னா, இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மணி நாட்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது என்னன்னு சொல்றது? அதனால இதுல டீப்பா போக வேண்டியது இல்லை. அதுல நம்ம மறுஜென்மம், மந்த ஜென்மம், முன் ஜென்மம், மறுஜென்மம் எல்லாம் அவனுக்கு அனுபவமான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதெல்லாம் ரியாக்ஷன் ஃபார் ஏ ஆக்ஷன். ஒரு செயலுக்கு ஆன எதிர் செயல் நடக்குது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். புண்ணியம் என்றோ பாவம் என்று சொல்வதற்கு இல்லை. அதனால் மறுபிறவில் ராஜா என்ற நல்ல நிலை இல்லாவிட்டால் மறுபிறவில் கீழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அனுபவப்படாத விஷயங்கள். அதை பற்றி பேசுவது தேவை இல்லாதது. சொல்ல போனால் அப்பதை பத்தி பேசுவதே ஒரு ஜீவ விரயம். ஜீவ விரயம் சொல்லும்போது பாவம், அது பாவமான ஒரு செயல் ஆகிவிடும். ஜீவ காருண்யம் அற்ற செயல் ஆகிவிடும். ஜீவனுக்கு கருணை இல்லாத ஒரு செயல் ஆகிவிடும். இப்போ இங்க பார்க்கலாம். அப்ப பாவ புண்ணியம்னா என்ன அர்த்தம்னு நம்ம இப்ப சொல்லல. பாவ புண்ணியம்னா என்ன அர்த்தம் இல்லே அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அக வாழ்க்கையில உள்வழி பயணத்துல பார்க்கும் பொழுது அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். உள்வழி பயணம் என்று பார்க்கறச்ச அதில் உள்ள வார்த்தைகளுக்கு புற வாழ்க்கையில் உள்ள அர்த்தங்களை, புரிதல்களை ஏற்றி சொல்லக்கூடாது. உதாரணமா, தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு அதன் அர்த்தத்தை தமிழ் மொழியில தான் தேடணும், தவிர வேறொரு மொழியில தேடலாமா? தேடக்கூடாது. இப்ப நம்ம பார்க்கறது உள் பயணம். வெளி பயணத்துல உள்ள விஷயங்களை போய் அர்த்தம் தேடலாமா? தேடக்கூடாது. ஆக ஒரு மொழியில் உள்ளதை தமிழ் மொழியில் தான் உள்ளதை தமிழ் மொழி தான் தேடணுமே தவிர சைனா மொழியில வேற மாதிரி அர்த்தம் இருக்கலாம், ஹிந்தி மொழியில வேற மாதிரி அர்த்தம் இருக்கலாம், அங்கே போய் தேடக்கூடாது. அனர்த்தமாகிவிடும். சில சமயம் அசிங்கமாக கூட ஆகிடும். சித்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை உள்ளே தேட வேண்டுமே தவிர வெளி உலக விவகாரங்களை தேடக்கூடாது. தேடினால் அர்த்தம் அனர்த்தம். தம் உள் படிக்கும் மொழியான சித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு வெளி வாழ்க்கையில் அர்த்தம் தேடி அலையக்கூடாது. அப்படி அர்த்தம் தேடுவதில் எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. உதாரணமாக, ஒரு 5 சித்த வித்யார்கள் ஒரு ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கு. 5 சித்தர்கள் சேர் போட்டுட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்காங்க வச்சுக்கிடுங்க, ஒரு காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரமம், ஆண்டு விழா, ஒரு சேர் போட்டு 5 பேர் பேசிட்டு இருக்காங்க. அங்கே அவர்கள் சிவன் என்று சொல்லும் பொழுது அது சத்துவ குணம், ஜீவன், ஸ்தூல சரீரம், புருஷன் என்ற நிலை. அது ஒரு நிலை. முதல்ல அது ஒரு நிலை என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். விஷ்ணு என்று சொல்லும் பொழுது ரஜகுணம், மனம், சூட்சும சரீரம், ஸ்திரி என்ற நிலை என்று அர்த்தம் செஞ்சுக்கணும். பிரம்மா என்று சொல்லும் பொழுது தமோ குணம், அகங்காரம், காரண சரீரம், அலி என்ற நிலை என்று அர்த்தம் செஞ்சுக்கணும். இப்படிதான் அர்த்தம் செஞ்சுக்கணுமே தவிர ஒரு ஆளு சித்த வித்தியாசத்தின் வந்தவர் பார்த்த கோயில்ல பார்த்தேன், மாலெல்லாம் சூப்பரா இருக்கு, கோயில்ல உள்ளவர் தானே என்று அவர் கேட்டால் அவர் சித்தவேத புத்தகத்தின் 1ஆம் அத்தியாயத்தின் 1ஆம் பக்கத்தை கூட தெரிந்து கொள்ளாத நபர் என்று ஆகிவிடும் அல்லவா? எனவே உள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு சொல்லக்கூடாது. அப்போ அவர் கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஆளுக்கு தரிமீன் பட்டம் கொடுத்து வெளியே அனுப்பிடலாம். நீ என்னையா சந்தேகம் சொல்லி தப்பா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ 4 சித்த வித்தரும் தே வில் டிசைட் லைக் திஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை பத்தியே பேசக்கூடாது. உள் அந்த அர்த்தத்திலேயே பேசிட்டு இருக்கணும். தமிழ் மொழி பேசிட்டு இருக்கும்போது இந்திய போட்டு கலக்கி அர்த்தத்தை சொல்லக்கூடாது. ஆக இப்போ நம்ம புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, நம்ம வெளி உலகில் சொல்ல வார்த்தைகளை, அதன் அர்த்தங்களை கொடுத்தால் புண்ணியம், கெடுத்தால் பாவம் அச்சு மறந்துடணும். அப்படியே தூக்கி தூரம் வச்சிருவோம். அப்படி வச்சுட்டு இப்ப இங்க அர்த்தத்துக்கு வரலாமே. அதே சமயத்துல ஞானபிதா சொன்ன அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டுதான் தெளிவு பெற வேண்டியது. வெளி ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூட சொன்ன மாதிரி உள் வழி பயணம் அவசியம் கேட்டு தெளிவு பெறுவதுதான் ஒரு சித்த வித்தியாச சொல்ல முடியும் என்கிறதுனால புற வாழ்க்கையில் கொடுப்பது புண்ணியம் என்றும் கெடுப்பது என்ற அர்த்தம் எடுத்து துற வச்சாச்சு. ஆனால் உள் பயணம் வந்த பிறகு அந்த அர்த்தத்தையே எடுத்துக்கணும் சொன்னா சரியா? இல்லை. அப்போ நம்ம அந்த அர்த்தத்துல இருந்து விடுபட்டு அதை மைண்ட்ல களத்தை பக்கத்துல வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த அர்த்தம் வெளி உலக வாழ்க்கையில அர்த்தத்தை நல்ல காலத்தை சுத்தமா தொடச்சி ஒரு துண்டு சுத்தி நியூஸ்ல தொடச்சி
பக்கத்துல பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லலாம். அதன் சரியான அர்த்தம் என்ன? இப்ப சௌந்தர்யா அம்மா இங்க அழகா சொன்னாங்க, அறிவாய் இருக்கிற வாயு, அறிவாய் இருக்கிற வாயுவினால் செய்யப்படுகின்றது புண்ணியம். அவ்வளவுதான் டெபனிஷன். உள்வழி பயணத்தின் டெபனிஷன் இதான். அது உள்ளில் கூடி அல்லாமல் வெளியில் போய் முடிகிறது பாவம். திஸ் இஸ் தி டெபனிஷன். சோ புண்ணியம் என்பது அறிவாய் இருக்கிற வாயுவினால் செய்யப்படுகின்றது. அது வெளியில் போய் முடிந்தால் அது பாவம். இதனால் தான் புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்லுவது. அப்போ ஜீவனை நசிப்பிப்பது பாவம், நம்ம ஜீவனை நம்ம நசிப்பிப்பது பாவம். இப்ப சுருக்கமா இப்படி சொல்லலாம், புண்ணியம் என்பது உள்ளில் கதாகதம் செய்யும் மூச்சு, பாவம் என்பது வெளிமூச்சு, இத்தனை நாள் செஞ்சிட்டு இருந்த மூச்சு வெளிமூச்சு. அப்போ புண்ணியம் என்பது அறிவாம் ஜீவசக்தியான வாயுவினால் செய்வது, அதாவது தன் உயிரை நேசித்து மேல்கதியாக்கி தன் நிலை நாட்டுவது, தன் ஜீவனை நேசிப்பது, தன் ஜீவனுக்கு ஜீவகாருண்யம் அகிம்சையாக நடந்து கொள்வது, இதுதான் புண்ணியம். ஏன் நம்மை நல்ல கொண்டு வருது புண்ணியமா தான் இருக்க முடியும். நம்மை சாகா நிலைக்கு பிரம்மரை கட்டி திறப்பதற்கான ஒரு வழியை செஞ்சு கொடுக்கிறது புண்ணியமா தான் இருக்க முடியும். ரைட். இப்ப பாவம் என்பது என்ன? நேர் ஆப்போசிட். ஜீவ நேசம் இல்லாமல் தன் உயிரை கீழ் கதி ஆக்கி அழிப்பது, ஜீவனை வதை செய்து இம்சை செய்து கொல்லுவது, கடைசியில் செத்து போவது, இதுதான். ஆக இந்த அர்த்தத்துலதான் நம்ம இந்த அத்தியாயம் மட்டுமல்ல, 22 அத்தியாயம் மட்டுமல்ல, எல்லா புத்தகங்களும் ஞானபிதா சொல்லியிருக்கிற விஷயத்தை இந்த அர்த்தத்தை வைத்து புரிந்து கொண்டுதான் நாம் சென்றால் நாம் செல்லும் பாதை சரியான பாதையாக இருக்கும், புரிந்து கொள்வது சரியான புரிதலாக இருக்கும். இங்கே சில வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வது தேவைப்படுகிறது. அதுவும் சமஸ்கிருத வார்த்தைகள் வரும் இடங்களில் அது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அந்த சில வார்த்தைகளை, இங்கே சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை மட்டும் நாம் பார்த்தால் மேற்கொண்டு புரிதலுக்கு நல்லாக இருக்கும். சுகிருதம் என்றால் என்ன? புண்ணியம். துஷ்கிருதம் என்றால் பாவம். சமஸ்கிருதத்துல சொல்லிடுவாங்க சுகிருதான் துஷ்கிருதம், இது என்னவோ தெரியலையே. ஒண்ணும் இல்ல, சுகிருதம்னா புண்ணியம், துஷ்கிருதம்னா பாவம். இன்னொரு வார்த்தை இருக்கு, புண்ணியோத்கிருஷ்டம். இப்படி என்ன வார்த்தை? தமிழ் இல்லை, இது சமஸ்கிருதம். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் இது பயன்படுத்தப்பட்டிருப்பதால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவே செய்கிறது. புண்ணியோத்கிருஷ்டம் என்றால் புண்ணியம் உயர்ந்த பதவி ஆகி தீருவது. அதாவது சர்வசதா சமயமும் மேல்கதியுடன் ஈஸ்வரனை ஈரணம், அதாவது ஒரே கதியாக, ஈரணம்னு வந்தவன என்ன தெரியல, ஈரணம் ஒரே கதி, ஒரே கதியாக இருக்கும் நிலை. சோ புண்ணியோத்கிருஷ்டம் என்றால் புண்ணியம் உயர்ந்த பதவியாகி தீருவது. வேறு மாதிரி சொல்வதாக இருந்தால் சர்வசதா சமயமும் மேல் கதியுடன் ஈஸ்வரனை ஈரணம் ஒரே கதியாக இருக்கும் நிலை, தாங்கிக் கொண்டிருக்கிற நிலை, அதுதான் புண்ணியோத்கிருஷ்டம். இன்னொன்னு இருக்கு, அனுலோமம் பிரதிலோமம்னு சொல்லுவாங்க. அனுலோமம் என்றால் என்ன? அனுலோபம் என்றால் ஜீவசக்தி வாயுவாக பரிணமித்து மூக்கு வழியாய் வெளியே போவது, அதான் வெளியே அவுட். பிரதிலோமம் என்றால் என்ன? பிரதிலோமம் என்றால் அம்மூக்கு வழியாக வாயு தன்னுள் வருவது. எனவே பிரதிலோமம் என்பது உள் மூச்சு, அந்த மூச்சு வெளியே வருவது, உள்ளே வருவது. அனுலோமம் என்பது மூக்குள்ளே வெளியே போறது. இப்படி சில முக்கியமான இந்த அத்தியாயத்தில் மட்டும் ஒரு அத்தியாயம் எடுக்க படிக்க ஆரம்பித்து விட்டால், முதலில் அப்படியே ஒரு வியூ பண்ணா, வேர்டை வியூ பண்ணா ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் சமஸ்கிருதம் என்னென்ன இருக்குன்னு பொறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் போக போக புரியும். இல்லாவிட்டால் படிக்கும் போது புரியும், பின்னர் வருவது கஷ்டம். நம்ம எல்லாம் பார்த்தோம், முதல்ல பாவ புண்ணியம் பார்த்தோம், சுகிர்தம் துஷ்கிருதம் பார்த்தோம், புண்ணியோத்கிருஷ்டம் பார்த்தோம், அனுலோமம் பார்த்தோம், பிரதிலோமம் பார்த்தோம். இப்படி ஒரு குட்டி டிக்ஷனரி, செல்ஃப் டிக்ஷனரி கையில் வைத்துக் கொண்டு இந்த பாவ புண்ணியங்கள் என்ற விஷயத்தை அணுகினால் தெளிவான புரிதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எல்லா அத்தியாயத்திலும் செய்வது நமக்கு நல்லது. அப்புறம் ஞானபிதா சொல்லுகிற அந்த புண்ணியம் நசித்தால் செத்து போகிறான். அதைத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இயேசுவும் சொல்லியிருக்கிறார். அந்த இருதயம் என்ற இரும்பு பெட்டியில்
இருக்கின்ற தனம் காலியாகி போகும்போது, நசித்து போகும்போது அதை செத்து போனது என்று சொல்லி விடுகிறோம். டப்பாவில் ஸ்வீட் இருக்கு, சாப்பிட்டாச்சு, வெறும் டப்பா, காலி டப்பா தூக்கி போட்டுருவாங்கல்ல, அதான் இங்க சொல்றாரு. இருதயம் என்ற இரும்பு பெட்டியில் இருக்கிற தனம்னா செல்வம், சொத்து நசித்து போகும் பொழுது செத்து போனது சொல்லி விடுகிறோம். அந்த பெட்டி வெறும் பெட்டி ஆகி விடுகிறது. இந்த வெறும் பெட்டி மை லேடி, கட்பாடி, எந்தன் ஜோடி என்றெல்லாம் சீராட்டி பாராட்டி பவுடர் போட்டு சென்று போட்டு வைத்திருந்தாலும் நாம் அல்ல, பொதுவாக இந்த பாடி டெட் பாடி ஆகிவிடுகிறது, பெயர் போய்விடுகிறது. எப்போ எடுப்பீங்க ஆயிடுது. அப்போது அதை எரிக்கவோ புதைக்கவோ செய்து விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஜீவனை நாம் நேசித்திருந்தோமானால், அந்த ஜீவனுக்கு நாம் ஜீவ காருண்யமாக நடந்திருந்தோமானால் அந்த ஜீவனை வெளியில் விடுவோமா? அந்த ஜீவனை வெளியில் விடாமல் நமக்குள்ளேயே ஒடுக்க அல்லவா செய்திருப்போம். அப்போது செத்து போகும் சூழ்நிலை இல்லாமல் இருக்க அல்லவா செய்திருப்போம். அதற்கான வழிமுறை சொல்லி இங்கே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாரே. அப்போது ஜீவன் இழப்பு என்ற நிலை ஏற்படாமல் இருந்திருக்கும். விரயம் செய்து அலட்சியமாக இருக்கலாமா? இழப்பு ஏற்படும் வரை அலட்சியத்தின் தவறு புரிவது இல்லை. நாட்டிலே, நமது வாழ்க்கையிலே, வெளி வாழ்க்கையில் கூட இழப்பு என்று ஏற்படும் வரை அலட்சியம் தவறு என்று புரிவதே கிடையாது. அந்த புண்ணியம் என்ற தனத்தை இருதயத்தில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். புருஷார்த்தம் என்ற இதயத்தில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். தனம் என்ற பொருள் அங்கு இருக்க வேண்டும். அதாவது பூர்வ மத்தியில் தங்கி இருக்கிற பொருள், வெளியில் சேர்த்து வைக்கிற பொருள் கன்னமிடப்படலாம், திருடப்படலாம், துருப்பிடிக்கலாம், அழிந்து போகலாம். ஆனால் இருதயம் என்ற இரும்பு பெட்டியில் அந்த பூர்வ மத்தியத்தில் சேமித்து வைக்கிற தனம் கண்ணமிடப்பட முடியாது. அதைத்தான் இந்த புண்ணியம் என்பது செய்து வருகிறது. வெளியில் பொருள் சேர்த்து வைத்தால் கவனம் அதிலேயே இருக்கும். அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த ஊர்ல எப்படி ஆச்சோ என்ன ஆச்சோ, கவனம் அதிலே இருக்கும். எனவே உள்மூச்சு என்பது கைகூடாத நிலை என்று ஆகிவிடும். அதைத்தான் பாவம் என்று சொல்லுகிறார். இப்ப பாவம் தானே, இப்ப புரியுது நமக்கு. பாவம் வெளியில் பொருளை சேர்த்து வைப்பது என்பது நாம் அறிந்ததுதான். அது எந்த அளவுக்கு கவனத்தை ஈர்க்கும், நிம்மதியை கெடுக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். நாம் பார்க்கிறோம், காசு சேர சேர நிம்மதியே இல்லை. எல்லாரும் சொல்றதுதான், காசு சேர்ந்துட்டு கோடிக்கணக்கில் வச்சுட்டு கடைசியில் சொல்ற வார்த்தை, ஏழையா இருந்தேன், நிம்மதியா இருந்தது. இப்போ காசு வந்தது, நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாதவன் எப்படி அந்த உள்மூச்சு விடுவான்? நிம்மதி இல்லாதவன் எப்படி அவர் பாவம் புண்ணியம் சேர்ப்பான்? வழி இல்லை. கையிலே ஒரு ரூபாய் இல்லாதவன் எந்த பயமும் இல்லாமல் தெருவிலே நிம்மதியாக படுத்து தூங்குகிறான். அவனே 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டா மடியை இறுக்கி கட்டுறான், பத்திரமா இருக்கான தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான். 100 1000 ஆயிட்டா கதவுக்கு பூட்டு, வீட்டுக்கு பீரோ வச்சுக்கிறான். அந்த 1000 லட்சம் ஆயிட்டா காவலுக்கு நாய், கூலிக்கு கூர்கா என்று வைத்துக் கொள்கிறான். அந்த லட்சம் அங்கே கோடி ஆயிட்டன்னா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம், லேபர் ப்ராப்ளம். அப்போது டிஜிட்டல் பாதுகாப்பு தேடி போகிறான். இந்த அளவு அந்தஸ்து இருந்தும் மன நிம்மதியோடு அவன் தூங்க முடியுமா? இல்லை, பயத்துல தூக்கமே வராது. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், நான் பியூன் வந்திருக்கேன், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் சொன்னாலே தூக்கம் போயிருமே. ஒரு பியூனுக்காகவா தூக்கம் போவது? இவ்வளவு சேர்த்து விட்டு. அதுதான் இந்த நிலைமை. இது எப்படி உனக்கு தெரியும் என்றால், தொழில் ரீதியாக எனக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். எனவே அந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறேனே தவிர வேற ஒன்றுமில்லை. தூக்கம் வர்றதுக்கு ஒரு மாத்திரை, பசி வர்றதுக்கு ஒரு மாத்திரை, இறுதி யாத்திரை ஒண்ணு கொண்டு போறதில்லை. ஒரு செல்வந்தர் ஒண்ணு கொண்டு போறது, பீரோ திறந்து பார்த்தா 320 மைல் கண் வேஷ்டி இருந்தது. யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. செத்தவங்க இந்த வேஷ்டி வேண்டான்ட்டாங்க, போட்டு எரிச்சாங்க. இருக்கும்போது யாருக்காவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி, அந்த விஷயத்துக்கு வர வேண்டாம். ஏசுநாதரம் சொன்னார் அல்லவா, உன் சொத்து எங்கேயோ உன் கவனம் அங்கேயே. என்ன கவனம் எல்லாம் இருந்தால் எப்படி உள்மூச்சுடன் உள்வழி பயணம் செய்ய முடியும்? புதிய புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும். புண்ணியத்தை சம்பாதிப்பு என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி வெளியில் நம் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு சொத்து பத்துக்கள், நிலம், புலன், வண்டி என்று இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
அங்கே புண்ணியம் என்பது இருக்காது, புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. பாவ புண்ணியத்தை பேசும் பொழுது இது மிக முக்கியமான ஒரு கருத்து. சரிங்க, காசு இருந்தா ரைட்டுங்க, ஒன்னும் ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்க? கையில காசு இருந்தா அப்படி ஆயிடும், கையில ரூபா இல்லாத நிம்மதியா தூங்குறான், 10 ரூபா சம்பாதிச்சுட்டா மடியை இறுக்கி கட்டிக்கிறான், பத்திரமா இருக்கிறான், பாத்துக்கிறான். 100 1000 ஆயிட்டா கதவு பூட்டு போடுறான், 1000 லட்சம் ஆயிட்டா காவருக்கு நாயை கூலிக்கை கூறுகா, லட்சம் கோடி ஆயிட்டா இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், நிம்மதி இல்ல, தூங்க முடியல, மாத்திரை தான் தூங்குறான்னு சொல்றீங்க. அப்போ எந்த காசும் வேண்டாம், வேலை செய்யவும் போக வேண்டாம், என்னத்துக்கு சம்பாதிச்சுட்டு அதான் சொல்லிட்டாங்களே நிம்மதி போச்சு, உள்மூச்சு செய்ய முடியாது, கவனம் அதுலதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே கைய கால அசைக்க வேண்டாம், வேலைக்கும் போக வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம், பேசாம இருந்துருவான், உட்கார்ந்து இருக்காம இருந்துருவான் அப்படின்னு செய்யலாமா? கூடாது. ஏனென்றால் நம்ம நோக்கம் என்ன? கவனம் அங்கு செல்லக்கூடாது, நிம்மதி இருக்கணும். இப்ப பாருங்க, அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்ன செய்வது நிலை இருந்தால், அல்லது கடங்காரன் வந்து பயங்கரமா கத்தி விட்டு போனா, அப்ப கவனம் எங்க இருக்கும்? அவன் கத்திட்டு போனா இல்லையா, அதுல இருக்கும். அடுத்த சாப்பாடுக்கு வழியிலேயே அதுல இருக்கும். அப்போ கடன் இருந்தாலும் கவனம் அதில் இருக்கும், அதிக சொத்து இருந்தாலும் கவனம் அதில் இருக்கும். Both liability and assets will distract, dazzle your concentration. இரண்டு நிலைமைகளும் இல்லாமல் அளவோடு தேவைக்கேற்ப இருந்தால் கவனம் சிதறாமல் பூர்வ மத்தியில் இருக்கும். இதைத்தான் சொல்லுவது, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நான் தான் அதுக்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுவும் உனக்கு எஜமானன் அப்படின்னு சொல்லுவார். பாட்டும் உண்டு, நமக்கு தெரியும், பிரபலமானதுதான். இப்ப விளம்பரத்துல கூட வரும், அளவோடு பெற்று வளமோடு வாழ்க என்று. குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் அது. எனக்கு எப்படி புரிகிறது தெரியுமா? அளவோடு பொருளை பெற்றால்தான் வளமாக அருள் பெற முடியும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அளவோடு பொருளை பெற்று வளமாக அருளை பெறுக என்பதுதானோ அளவோடு பெற்று வளமோடு வாழ்க என்பதன் அர்த்தமோ என்று கூட தோன்றுகிறது. ஏகப்பட்ட வசதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்பதற்காக எவ்வளவோ பெரிய ஐயர்களை வச்சு கல்யாணம் செய்தாலும், ஒரு சில கல்யாணம் போய் பார்த்தீங்கன்னா யானை வரவேற்பு, 7-8 ஐயருங்க உட்கார்ந்து மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. 5 ஆரம்பிச்சாங்க 8 ஆயிருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட வசதி இருக்கு என்பதற்காக எவ்வளவோ பெரிய ஐயர்களை வைத்து கல்யாணம் செய்தாலும், ஐயர் மந்திரம் சொல்ல சொல்ல, மாப்பிள்ளையும் சேர்ந்து சொல்ல சொல்ல, அன்றைக்கு அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் நைட். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஐயர் மட்டும் மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் அன்றைக்கு அது லாஸ்ட் நைட். ஐயரும் வேண்டாம், ஆடம்பரமும் வேண்டாம் என்று மத்தியம விவாகம் செய்து தன் உயிரை, ஜீவனை நேசித்து மேல்கதியாக்கி தன்னில் நிலைநாட்டும் இந்த ஜீவகாருண்ய புண்ணியத்தை செய்ய வேண்டும். அந்த புண்ணியம் நிலையை அடைய வேண்டும். புருஷார்த்தம் இருதயத்தில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். புண்ணியோத்கிருஷ்டம் என்ற புண்ணியம் உயர்ந்த பதவியாகி தீருவது வேண்டும். அது நமக்கு வாய்க்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மிடில் கிளாஸாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டு நாம் புண்ணியத்தை சேர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெருவியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பார்த்துருந்தோம். மனமானது அடங்கிய நிலைமையில் இருக்கும்போது அது குருவாக, புரோகிதராக மாற்றமடையுது. அந்த தருவாயில் நாம் அந்த மனதை ஈஸ்வரனுடைய இருப்பிடத்தை காட்டி கொடுக்க சொல்லும் போது அது காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை அடையுது. அது மனதனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இப்போ நாம் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு தகுதி வேணும் இல்லையா? எனக்கு ஈஸ்வரனை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மனதை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு உண்டாகக்கூடிய அந்த தகுதி தான் இந்த 3ஆம் அத்தியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாவம் புண்ணியம் பற்றின ஒரு விஷயம். பொதுவாக உலகத்தில்
பாவம் புண்ணியத்தை எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா, மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் புண்ணியம் செய்திருக்கணும். நம்ம பாவம் செஞ்சோன்னு சொன்னால் நரகத்துக்கு போவோம் அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. அப்போது புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, இந்த உலகத்தினுடைய பார்வை என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். இந்த உலகத்தில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் புண்ணியம். அதாவது தான தர்மங்கள் செய்கிறது, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது, மற்றவங்களுக்கு கேடு செய்யாமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. பாவம் அப்படின்னா இதுக்கு நேர் எதிரானது. மற்றவங்களுக்கு தீமை செய்கிறது, மற்றவங்க பற்றின கெட்ட அபிப்பிராயங்கள் வச்சுருக்கிறது, பொறாமப்படுறது, அவங்க மேலே கோபப்படுறது, மற்றவங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான ஒரு அருகதை இருந்தும் அது செய்யாமல் தவிர்க்கிறது, அப்புறம் சாமி கும்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய செய்கையை பொறுத்து தான் இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது இங்கே வர்றது தெரியுது. நல்ல செயல் கெட்ட செயல் இதை பொறுத்து தான் எது புண்ணியம் எது பாவம் அப்படிங்கிறத இந்த உலகமானது தீர்மானிச்சிருக்கு. அதை தான் எனக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஒருவேளை நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தண்டனை எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அடுத்த ஜென்மத்தில். முன்னாடி ஜென்மங்களில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மங்கள்லையும், இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய பாவம் அடுத்த ஜென்மங்கள்லையும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. சரி, புண்ணியம் செய்கிறதுனால வரக்கூடிய பிரதிபலன்கள் எப்போ கிடைக்கும்னு கேட்டால், அதுவும் போன ஜென்மத்தில் செஞ்சது இந்த ஜென்மத்திலையும், இந்த ஜென்மத்தில் செஞ்சது அடுத்த ஜென்மத்திலையும் அப்படின்னு சொல்ல வருது. அப்போது யாரெல்லாம் இந்த புண்ணியம் செஞ்சு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மனிதர்னு அபிமானிச்சிடக்கூடிய நாம் எல்லாருமே புண்ணியம் செஞ்சதுனால தான் மனிதராக பிறந்திருக்கிறோம். மற்ற மிருகங்களெல்லாம் பாவம் செஞ்சதுனால தான் அவங்கெல்லாம் மிருகங்களாக, பறவைகளாக, பூச்சி இனங்களாக எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் உலகத்தில் சொல்லி வர்றது உண்டு. அதனால தான் மனிதராய் பிறக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக இங்கே கருதுறதுக்கு காரணமாகுது. சரி, இவங்கெல்லாம் போன ஜென்மத்தில்னா நம்ம என்ன புண்ணியம் செஞ்சுக்கிட்டு அதனுடைய பிரதிபலனாக இப்போ மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா தெரியாது. மற்ற மிருகங்கள்லாம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சுட்டு அவங்க அந்த பாவத்தினுடைய பிரதிபலனாக மிருகங்களாக பிறந்திருக்கிறாங்கங்கிறதும் தெரியாது. அப்போ நமக்கு அனுபவத்துக்கு எட்டாத ஒரு விஷயத்தை பற்றி இங்கே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அப்போ அனுபவத்துக்கு ஒத்து வராத விஷயங்களை நாம் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அனுபவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது மாற போகிறது கிடையாது, அது சரியாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. அப்போ அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும்னு சொன்னால் அந்த நம்பிக்கை நாளைக்கு வீணாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, மூட நம்பிக்கையாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அனுபவத்துக்கு வராத விஷயங்களை நாம் நம்புறதுங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறி தான். அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அதனால தான் சாமி அனுபவத்துக்கு வராத விஷயங்களை பற்றி நம்ப வேண்டாம்ங்கிறார். ஆனால் இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு புரிதலை நம்ம இதில் கவனிக்கலாம். இப்போது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கான பலன்கள் இந்த ஜென்மத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, அப்படி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தருக்கு நம்ம ஏன் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் ஒரு தவறு செஞ்சுருப்பார். ஸோ அந்த தவறை சுட்டி காமிச்சு இந்த தவறு மீண்டும் அவர் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படும். ஒரு பாராட்டுனா கூட அவர் நல்ல விதமாக ஒரு செயல் செஞ்சுருப்பார், அவர் மீண்டும் அதை தொடர்ந்து செய்யணும்னு அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம பாராட்டுகளையும் செய்வோம். அப்போது ஒரு தண்டனை கொடுக்கறதுக்குனுடைய நோக்கம் அவர் மீண்டும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுக்கான நோக்கம் ஒரு வெகுமதி கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவர் மீண்டும் அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்தந்த ஜென்மங்களில் இருக்கக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை அந்தந்த ஜென்மத்திலேயே அவருக்கு ஒரு பிரதிபலனாக கொடுத்தாதான் இது இந்த செயலுக்கானதுங்கிறத அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அறிவிப்பாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ போன ஜென்மத்தில் செஞ்ச இந்த பாவத்தினுடைய
பிரதிபலனாகத்தான் உனக்கு இந்த தண்டனைன்னு யாராவது சொன்னாதான் நான் என்ன பண்ண முடியும், அதை தடுத்துக்கிட்டு இனிமேல் அந்த செயல் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அது யாருமே இங்கே அறிவிக்கிறது இல்லையே. ஒரு தண்டனை வருது கேட்டால் இது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க. என்ன பாவம்னு தெரியாது. என்ன பாவம்னு தெரியாமல் நான் எப்படி என்னை திருத்திக்கிறது? எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது, இதுவும் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு சொல்கிறோம். எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ தெரியல, எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ என்ன புண்ணியம்னு தெரிஞ்சால் தான் அதை நான் தொடர்ந்து செய்ய முடியும். அப்போ இதை அறிவிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இது அந்தந்த ஜென்மத்திலே நடந்தால்தான் சரியான வகையில் நான் புரிஞ்சுக்கிட்டு, இதோ இந்த ஜென்மத்தில் நான் இந்த காரியம் செஞ்சதுனால இந்த ஜென்மத்திலே இந்த பலன் கிடச்சதுங்கிறத நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் தொடர்ந்து செயல்படுறதுக்கும், இல்லை தண்டனை கிடச்சதுன்னு சொன்னால் அந்த செயலை நான் நிறுத்துறதுக்கும் எனக்கு ஒரு சாதகமாக இருக்கும். இது நமக்கு ஜென்ரலாக இது யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம குழந்தை ஏதாவது ஒரு தப்பு பண்ணுதுன்னா அது என்ன தப்புன்னு சொல்லி அப்புறமா திட்டுனா தான் அந்த குழந்தை ஓ இந்த தப்பு நம்ம செஞ்சிட்டோம், அதுக்கு தான் இந்த தண்டனை, இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வுக்குள்ளார வரும். இல்லை ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதுனா கூட எதுக்காகன்னு சொல்லியாவது பாராட்டு தெரிவிக்கணும். அப்போ தான் அது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, அப்போ நாம் தொடர்ந்து நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு அது வரும். எதுவுமே சொல்லாமல் ஒரு தண்டனை கொடுக்கறதாகட்டும், எதுவுமே சொல்லாமல் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறதாகட்டும், அது பலன் உண்டாகிறது கிடையாது. இது நமக்கு ஜென்ரலாக பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த விஷயத்தை கடவுள் செய்வாரான்னு கேட்டால் செய்ய மாட்டார். அவர் நம்ம மூளைக்கு இது ஆகாத வேலைன்னு சொன்னது அவர் மூளைக்கு இது எவ்வளோ அழகாக எட்டியிருக்கும். அந்த வேலையை அவர் செய்ய போகிறது கிடையாது. அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய பாவமாகட்டும் புண்ணியமாகட்டும் அதுக்கான பிரதிபலன்களை அப்பப்பே கொடுக்கறது தான் அவருடைய வழக்கம். இன்னமும் சொல்லப்போனால் அவர் நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணுன்னா கூட நமக்கு ஒரு டைம் இருக்கும். முதல்ல அந்த பிரதிபலனை வந்ததுக்கப்புறம் அது அந்த குழந்தை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சுங்கிற ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை கண்ணில் பார்த்து சைன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம கிஃப்டே கொடுப்போம். ஒரு தவறு நடந்துடுச்சுன்னா அதனால் உண்டாகக்கூடிய இழப்பெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் இது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை கண்டிக்கவும் செய்வோம். ஆனால் கடவுளுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த தவறோ இல்லை நல்ல செய்கையோ அது நடக்கும் போதே அவருக்கு தெரியும். ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாகவே அவரால் அதுக்கான பலன்களை கொடுக்க முடியும் அவரால். ஒரு கொலை நடந்திருக்குதுன்னா அது யார் அந்த கொலையாளி, கொலைக்கான காரணம் என்ன, இந்த கொலை எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தீர விசாரித்து அப்புறம் ஒரு ஜட்ஜு முன்னாடி போய் நின்று ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்து அதுக்கு நிறையா வாய்தாக்கள் வாங்கி சாட்சிகள் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு அப்புறமா அவர் தீர்ப்பு சொல்லுவார். அந்த காலத்தில் இருந்த மன்னர்களும் அதே மாதிரி தான். அதனால தான் அரசன் அன்று கொள்வான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், அவன் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அன்றைக்கே கொண்டுருவான், என்ன தண்டனையோ அதுக்கான தண்டனையை கொடுத்துருவான். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லியிருப்பாங்க. தெய்வம் நின்று கொள்ளும்னா பொறுத்திருந்து ஆற அமர அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணி கொள்ளும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னா உடன் நின்று கொள்ளும். நீங்கள் தப்பு செய்யும் போதே அந்த ஸ்பாட்லேயே பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா அந்த கடவுளுக்கு யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரே சாட்சியாக இருக்கக்கூடியவர், அவரே நீதிபதியாக இருக்கக்கூடியவர், அவரே வாதாடுபவராகவும் இருக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவருக்கு இந்த காலநிலைகள்லாம் தேவையில்லை. அப்போது இதெல்லாம் உலகம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கவனித்து பார்த்தா அவங்க சொல்கிறதுல எந்த வகையான ஒரு நியாயமும் உண்டாகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிருகத்தோடு கம்பேர் பண்ணும்போது நம்மளை உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிறோம். மிருகங்கள்லாம் பாவம் பண்ணிடுச்சு, நாமெல்லாம் புண்ணியம் பண்ணிட்டோம். இப்போ நமக்குள்ளார கம்பேர் பண்ணி பாருங்கள். மனிதர்கள் கூட்டத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருமே புண்ணியம் செஞ்சவங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஒரு விவகாரம் கண்ணுக்கு தெரியுது. என்னென்னா ஐஸ்வர்யவானாக இருக்கிறவனை பார்த்து, தனவானாக இருக்கிறவனை பார்த்து அவன் புண்ணியம் பண்ணவன், நாம் பாவம் பண்ணிட்டோம் அதனால் வறுமையில் இருக்கிறோன்னு அதுக்குள்ளார மறுபடியும் இன்னொரு டாப்பிக்கை கொண்டு வர்றோம். ஆரோக்கியமாக இருக்கிறவனை பார்த்தா புண்ணியம் பண்ணவன், நோய்வாய்ப்பட்டவன் பாவம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாப்பிக்கை தூக்கிட்டு வர்றோம். அப்போ ஏற்கனவே மிருகங்களோடு கம்பேர் பண்ணும்போதே மனிதர்கள்னு அபிமானிச்சிட்டக்கூடிய நாம் எல்லாருமே புண்ணியஸ்தர்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப மனிதர்கள் கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு சிலரை புண்ணியவான்னு ஒரு சிலரை பாவிகள்னு இங்கே பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ பேசிக்காக நம்மளுடைய புரிதல்லையே ஒரு சரியான ஒரு திடத்தன்மைங்கிறது அங்கே இல்லை. பொதுவாக இந்த ராஜாக்களினுடைய ஒரு விவகாரமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கெல்லாம் வியாதி வர்றதே இல்லையா?
இப்போ வியாதி வந்தவனை பார்த்து பாவின்னு சொல்கிறோம், அப்போது ராஜாவை பார்த்து புண்ணியவான்னு சொல்கிறோம். அப்போ புண்ணியம் செஞ்சுருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு வியாதியே வர்றது இல்லையானா வரவே செய்யுது. இன்னமும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பெரிய பெரிய வியாதியெல்லாம் கூட வர்றதா சொல்லப்படுது. அப்புறம் இந்த ராஜபிளவை, பக்கவாதம், பௌத்திரம், மூலம், இந்த மாதிரி நிறையா வியாதிகள்லாம் அவங்களுக்கும் வரவே செய்யுது. இன்னும் ஏழை எளியோர்களுக்கு வர்றதை விடவும் பெரிய பெரிய வியாதிகள் எல்லாமே கூட சுமந்துட்டுருப்பாங்க. அதுக்காக எத்தனையோ சித்தர்களும் முனிவர்களையும் தேடி அலைஞ்சி எங்கேயோ காட்டிலேருந்து கிடைக்காத மூலிகையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து வைத்தியம் பார்க்குற கதையெல்லாம் கூட நம்ம புராண கதைகளில் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பொதுவாக ராஜாக்கள்னால் யார் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ராஜா புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ராஜா வந்து கண்டிப்பாக புண்ணியம் செய்தவர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் ராஜா புண்ணியோத்கிருஷ்ட சரீரிகள்னு சொல்கிறதுக்கு காரணம். ஆனால் அந்த ராஜாக்கள் தான் நாம் ராஜான்னு நம்பிட்டு இருக்கிறவங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. பொதுவாக நம்மளுடைய புரிதல் எல்லாமே ஒரு அனுபவத்தை சார்ந்து இருக்கிறது கிடையாது. நாம் என்ன ஒரு வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த வாக்கியத்தை மட்டுமே, அதனுடைய அர்த்தங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறவங்க நாம். அதனால் இங்கே அர்த்தங்களுக்கான அந்த புரிதல்கள் அதிக அளவில் தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது உண்டாகுது. இப்போ புண்ணியம் அப்படிங்கிறது உத்கிருஷ்டம் அப்படின்னா, இப்போது ராமச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி அது உயர்ந்த பதவி. அது இருக்கிறதுலே வச்சு உயர்ந்த பதவி எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா ஈஸ்வர தன்மை தான் இருக்க முடியும். அப்படி ராஜா அப்படிங்கிறது உத்கிருஷ்ட சரீரிகள் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஈஸ்வரனாக நிலை பெற்றவங்க, ஈஸ்வரனாக தன்னை பரிமாணம் அடைஞ்சவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ஈஸ்வர அம்சமாகும் ராஜா அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டதுக்கு காரணம். இதே நாம் பள்ளி கூடங்களில் கூட நம்ம படிச்சிருப்போம், ராஜா பிரத்யக்ஷ தேவதா, ராஜாவே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறது கூட. அப்போ இந்த ராஜாக்களுக்கான இலக்கணமானது நாம் புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ராஜாக்கள் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, இப்போ இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது நமக்கு ஓரளவுக்கு புரிய வரும். மக்களை பிடிச்சு கொடுமைப்படுத்தி, அவங்கள அடிமைப்படுத்தி, அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள ஆளணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறவங்க, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்னு சொல்கிறபடி யார் யாருக்கெல்லாம் அந்த ஒரு திறமை இருக்குதோ, தைரியமாக நின்று ஒருத்தரை மிரட்ட முடியுமோ, ஒருத்தரை அடிமைப்படுத்த முடியுமோ, அந்த நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம ராஜாக்கள் அப்படின்னுங்கிற நிலைமையில் இங்கே யோசிச்சுட்ருக்குறோம். அப்போ ராஜாக்களுடைய அந்த நிலைமைங்கிறது அவங்களுடைய செயல்களை பொறுத்து தான் அமையுது. ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா உடனே அவரை ராஜாவாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பாக தோற்று போவார். யார் ஜெயிச்சுட்டு வந்தாங்களோ அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துட போகிறார். அந்த போரிட்டு அவரை சாதுரியமாக ஜெயிக்கக்கூடிய திறமை இல்லைன்னு சொன்னால் அவர் தோற்று தான் போவார். அங்கே வேற ஒரு ஆள் ரீப்ளேஸ் ஆகி வரத்தான் போகிறாங்க. அப்போ உண்மையாகவே வேதங்களில் சொல்லப்பட்ட ராஜாக்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த புண்ணியம்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவியை அடையக்கூடிய தன்மையில் இருக்கணும். அப்போது அந்த ஈஸ்வரத்துவத்தோடு நாம் ஐக்கியமாகக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அதுதான் ராஜாக்களினுடைய நிலைமையாக இருக்க முடியும். அப்போ தான் அவங்களுடைய சரீரம் தான் புண்ணியோத்கிருஷ்ட சரீரம், அவங்களுடைய நிலைமை தான் இங்கே உயர்ந்த பதவியாக வரக்கூடியதாக இருக்குது. அதனால் மனிதர்னு அபிமானிச்சிடக்கூடிய நமக்குள்ளார ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அது நம்மளுடைய செய்கையினால் ஒரு சாதாரண மனிதன், ஒரு எளிமையானவன், அவனை ராஜாவாக உயர்த்திக்க முடியும். எப்படி அப்படின்னா, நாம் சக்தியை வெளியில் விட்டு செலவு பண்ணுறதுனால நம்ம ஒரு எளியவனாக, சாதாரணமானவனாக நம்மளால் இருக்க முடியும். எல்லா விஷயங்கள்லேயும் பந்தப்பட்டு விருப்பு வெறுப்புகளில் சிக்கிக்கிட்டு அதில் புலம்பிகிட்டே நம்மளால் இருக்க முடியும். அது எல்லாருமே செய்யக்கூடிய விஷயந்தான். 700 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் செய்கிற விஷயந்தான் அது. ஸோ இதில் விசேஷமான ஒரு செயல்பாடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் யார் ஒருத்தன் தன்னுடைய சக்தியை வெளியில் விடாமல், எந்த விஷயத்துலையும் பந்தப்பட விடாமல் அவன் தனக்குள்ளார நிலைநிறுத்துகிறானோ அதுதான் ஈஸ்வர அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த ஈஸ்வரனாக தன்னை பரிமாண மாற்றமடைய செஞ்சவங்க எல்லாருமே
தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வச்சவங்க தான். ஆனால் நாம் ராஜாக்கள் நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு செலவு ஆகாமல் தடுக்கிறவங்க கிடையாது. செலவு பண்ணுறவங்க நம்மளை விட இன்னும் அதிகமாகவே அக்கிரமமோட சண்டாளத்தனத்தோட பராக்கிரமசாலியாக இருந்து மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரக்க குணத்தோடு இருக்கிறவங்க ராஜாக்களை கூட நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அவங்களே ராஜாக்கள்னு சொல்லி வணங்கவே செஞ்சுருக்கிறோம். இது சாமி ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பார். 1921 கேரள தேசத்தில் முகமது குன்னி ஹாஜி அப்படின்னு சொல்லி ஒரு கழக தலைவன் ஒருத்தர் இருப்பார். ஒரு ரவுடிகளுடைய கும்பலுடைய தலைவன் அவர். அங்கே மாப்பிள்ளை கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். அதில் ஏகப்பட்ட பேரை வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காமிச்சு எல்லாத்தையும் மிரட்டி அடிமைப்படுத்தி அவர் தலைவனாக மாறிட்டார். அவர் பேரில் ஏகப்பட்ட கேஸுகள் கூட இருக்குது. பல முறை சிறைச்சாலை தண்டனை அனுபவித்த ஒரு ரவுடி அவர். ஆனால் அவரை என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே, இவர் எங்களுடைய தலைவர், இவர் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், எங்களுக்காக போராடக்கூடியவர்னு சொல்லிட்டு அவரை உயர்த்தி பிடித்து அவரை ராஜாவாக்குற நிலைமைக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது ஆயிடுச்சு. இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய நிலைமைங்கிறது இங்கே இருக்குது. அப்போ ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட சிருஷ்டி கிடையாது. அவர் என்ன செய்கை செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவர் ராஜாவாக உயர்த்தப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்போது ஒரு கெட்ட செய்கைன்னு இருக்குது, மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. நல்ல செய்கைன்னு இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது. இதில் எந்த செய்கையை அவர் செய்கிறாரு அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சுகிருதம்னா என்ன, துஷ்கிருதம்னா என்னங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சுகிருதம் அப்படின்னு சொல்லக்கூடியது புண்ணியம், அது. துஷ்கிருதம் அப்படிங்கிறது அது பாபம். அதாவது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார், வறுமையில் இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், பாபம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் மேலே பரிதாபப்படுறோம். ஒருத்தர் சின்ன வயசுலேயே மரணம் அடைஞ்சிட்டார், அப்போவும் என்ன சொல்கிறோம், ஐயோ பாபம், அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் ஒரு வருத்தப்படுறதுக்கும் ஒரு பரிதாபப்படுறதுக்கும் அந்த பாபம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஒருத்தர் வியாதியில் படுத்த படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்தாலும் பாபம் அப்படின்னு பரிதாபப்படுறோம். அப்போ இந்த பாபம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, அவரில் இருக்கக்கூடிய ஈஸ்வர சைத்தன்யம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, ஒரு இல்லாத ஒரு தன்மைங்கிறது உண்டாகுது. அந்த ஜீவனுங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாமே. ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து பாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே உண்டாயிரும். அப்போது புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது நல்ல செய்கையோடு இருக்கக்கூடியது மட்டும். அங்கே செய்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் அது வர்றது கிடையாது. அது புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாமல் போகும்போது அது துஷ்கிருதமாகிறது. சுகிருதம் அதனுடைய ஆப்போசிட்டு தான் துஷ்கிருதம். சுகிருதம் இல்லாமல் போகும்போது அது துஷ்கிருதமாகுது. அப்போ இங்கே செயல்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கானா? இல்லை. ஒரு பொருள் இருக்கணும், இருக்கும்போது அதுக்கு சுகிருதம்னு பேர். அந்த பொருள் இல்லாமல் போகும்போது அதுக்கு துஷ்கிருதம்னு பேர். அப்போ அதில் என்ன, ஒருத்தர் செத்துப்போனவரை பார்த்து பாபம்னு பரிதாபப்படுறோன்னா அவர்கிட்ட என்ன இல்லாமல் போச்சுன்னா ஈஸ்வர சைத்தன்யம் அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் அங்கே புண்ணியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த கொஞ்சமேனும் பாவம் இல்லாத ஒரு நிலைமைக்கு பேர் தான் சுகிருதம்னு சொல்லக்கூடியது. அங்கே கொஞ்சமாவது பாவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது சுகிருதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அது தீராமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் சுகிருதம். அது கொஞ்சமாக தீருது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக சுகிருதம் கிடையாது, துஷ்கிருதம் தான் அது. இதில் இந்த புண்ணியம் நசிஞ்சு ஒரு பனி போல் அது மேகங்களில் போய் சேருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சந்திர மண்டலத்தில் போய் ஒடுங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இதை வேதங்களில் சொல்லப்பட்டதை பார்த்துட்டு தான் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவருடைய உயிர் இந்த உடம்பை விட்டு வெளியில் போய் வானத்தில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல சொர்க்கத்தையோ நரகத்தையோ அனுபவிக்க போயிடுது. அதை தான் இவங்க சந்திர மண்டலத்தில் போய் பனி போல் படருது அப்படின்னு சொல்கிறதா நாம் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது சந்திரன் அப்படின்னா மனம்னு அர்த்தம்.
அது மனோமண்டலத்தை குறிக்கக்கூடியது. அதில் புண்ணியமானது இந்த சந்திர மண்டலத்தை போய் ஒடுங்குதுன்னு சொன்னால் புண்ணியங்கிறது அது ஜீவன். அந்த ஜீவன் தான் இந்த வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நசிஞ்சு அது தீர்ந்து போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது காணாமல் போகிறத தான் புகை போல் பனி போல் அது நசிஞ்சு போகிறத ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியம்தான் இங்கே சுகிர்தம்னு சொல்லக்கூடியது. அந்த புண்ணியமானது அந்த சுகிர்தமாக இருக்கக்கூடிய ஒரு தனமானது நம்மில் இல்லாமல் ஆகும்போது தான் அதுக்கு தான் பாபம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுதான் பாபம் புண்ணியம் பற்றின ஒரு விஷயமா சாமி சொன்னதை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. நாளைக்கு இதனுடைய மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை தொடர்ந்து நம்ம கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்க தான் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆர்ஜி சேகரையா ஆத்து நமஸ்காரம். இப்போ ஒரு வித்தியார்த்தி நல்ல ஜபம் செய்யறாரு, நல்ல சமீர நிலையிலே இருக்காரு. அவர் திடீர்னு ஒரு எலக்ட்ரிகேஷன் ஆயிடுது, ஷாக் அடிக்குது, இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த நேரத்துல அந்த ஜீவனோட நிலை என்ன? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த வித்தியார்த்தி சமீரனன் ஓடுது சரி, அவருடைய பிரம்மரந்திரம் திறந்து வச்சிருக்கிறாரா? அது நமக்கு தெரியாது. அது திறந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன நிலைமை நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த உடம்ப அந்த ஜீவனால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னா அது பிரம்மரந்திரம் திறந்து இருந்தால் அது உள்ளுக்குள்ளார போய் சிரசில் ஒடுங்கிடும். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், வியாதி வரலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், ஒருத்தர் உங்களை குத்தலாம், ஒரு விஷம் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இந்த உடம்பை இயங்க விடாமல் ஏதாவது செய்யக்கூடிய காரணிகள் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம பிரம்மரந்திரத்தை திறந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த ஜீவன் நேராக உள்ளுக்குள்ளே போய் ஒடுங்கிடும். அது திறக்கலை அப்படின்னு சொன்னால் முட்டி மோதி திரும்பவும் வெளியில் போய் நசிஞ்சு போயிடும், தீர்ந்து தான் போகும். அதனால தான் இயற்கையான சாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒரு மரணம்ங்கிறது நேர்றதா இருந்தாலும் அந்த கடைசி ஜீவன், எல்லா உயிர்களினுடைய கடைசி ஜீவனும் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னா தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போகும், புருவ மத்தியத்தில் போய் முட்டும், அங்கே பிரம்மரந்திரத்தை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதை முன்னமே நம்ம செஞ்சுருந்தோம்னு சொன்னால் நம்ம செத்து போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்காது அப்படிங்கிறத 4ஆம் மத்தியத்தில் சாமி சொல்லியிருப்பார். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அவர் சமீரனன் உள்ளுக்குள்ளார ஓடி அவர் பிரம்மரந்திரத்தை திறந்து வச்சிருந்தாருன்னா இந்த எலக்ட்ரிக் ஷாக்கை பற்றியோ வெளியில் இருக்கக்கூடிய அந்த துர்மரணங்களை பற்றியோ அவர் சிந்திக்க வேண்டியது கிடையாது, மரணத்தை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் அது திறக்காத வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுங்கிறது இருக்கவே செய்யுது. இந்த கண்டிஷனில் சமாதி வைப்பாங்களா? வைப்பாங்க, ஏன்னா சிரசில் ஒடுங்கிடுச்சு இல்லைங்களா. இப்போ அவர் பிரம்மரந்திரம் திறந்திருந்து அவர் சிரசில் ஒடுங்கி இருந்தாலும் சமாதி வைக்க தான் செய்வோம். ஒருவேளை அவருக்கு பிரம்மரந்திரம் திறக்கலை, ஆனால் அது நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அது திறந்திருந்து உள்ளே இருக்குதா இல்லை திறக்காமல் வெளியில் போயிடுச்சா எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வித்தையை அபியாசம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கான முயற்சி செஞ்சுருக்கிறாரு. அப்போ அது திறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது, திறக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் வித்தையே வாங்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக திறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் வித்தை வாங்காதவரை நீங்கள் எரிக்கவோ புதைக்கவோ என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் ஜீவன் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் வித்தை வாங்கியிருந்தாருன்னா ஒருவேளை அதிக வைராக்கியத்தோட பயிற்சி பண்ணி அதை திறந்து வச்சு அதை வெளியில் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா நாம் அதை தெரியாமல் நம்ம புதைச்சோ எரிச்சோ அந்த ஜீவனை உள்ளுக்குள்ளே ஒடுங்கின ஜீவனையும் நாம் நாசம் செஞ்சுருந்தா என்ன பண்ணுறது. அதனால் ஒரு வித்தியார்த்தி அப்படின்னு சொன்னால் நாம் அப்பா சொன்ன முறையில் நாம் அடக்கம் பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளார இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் அவருடைய சொந்த அனுபவத்தை சார்ந்தது. நம்ம ஒருத்தருடைய ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ஷாக்கை பற்றி சொன்னதுனால ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இங்கே கோயம்புத்தூரில் கனு அப்படின்னு சொல்லக்கூடிய கணேஷ் ஐயா இருந்தார். அவருக்கு உபதேசம் கொடுத்தவர் கணேஷ் ஐயா 19வது வயசில் அவர் போய் உபதேசம் வாங்குறாரு. நீலிகோணாபாளையம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு பகுதி இருக்குது, சிங்காநல்லூர் பக்கத்தில். அங்கே ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் போய் உபதேசம் வாங்கணும்னு சொன்ன ராமசாமி வேற. அவர் அட்ரஸ் கேட்டு போகும்போது வழி தவறி போய் வேறொரு ராமசாமியை கை காமிச்சு அந்த ராமசாமிக்கு போயிட்டார்.
அவர் போக வேண்டிய ராமசாமி அவர் கிடையாது. ஆனால் அவர் போனதும் ராமசாமி தான். அவர்கிட்ட போனதுமே இந்த மாதிரி அவரும் வித்தியார்த்தி தான். 2 பேருமே 2 ராமசாமியும் வித்தியார்த்தி தான். இந்த ராமசாமி கிட்ட போகும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி வித்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியா, வித்தையை பற்றி நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்கிற, சித்தவேதம் எப்படி படிச்சிருக்கிற, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிற, இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார். இவரும் தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் சிம்பிளாக நான் ஒரே ஒரு லைனில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் படத்தினுடைய ஒரு பாடலை மட்டும் ஒரு லைனில் அவர் சொல்லியிருக்கிறார். சித்தவேதத்தினுடைய விளக்கமாக, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இவ்வளோதான்ப்பா சித்தவேதம். நான் அசைஞ்சா இந்த அகிலம் அசையும், நான் அசையலைன்னா அகிலமே இருக்காது. இதைத்தான் சித்தவேதம் சொல்ல வருது, சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு உதாரணமாக இருக்குது. நான் எப்போ வரணும், எப்போ உபதேசம் தர்றீங்க, நீ தயாராக தான் இருக்கிற, இப்போவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பையனாக வேறு இருந்தாரா, நல்ல ஒரு இதாக பேசவும் சரி ஓகேன்னு சொல்லி அப்போவே உபதேசம் கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்த வாரமே அவர் வந்து சமாதி ஆயிட்டார் அவர். ஆனால் அவரை பற்றின விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. அவர் யார் என்ன ஏதுங்கிறத அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் தான் கணேசையாவுக்கு தெரிய வருது. அப்படியே அவர் வந்து என்ன பண்ணுவாராமா, ஒரு 5 HP மோட்டார் ஒரு பக்கம் ஒயரை ஒரு கையிலையும் இன்னொரு பக்கம் ஒயரை அந்த எலக்ட்ரிக் லைன்லேயும் கொடுத்து கதி ஓட்டு வராமா. அப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த சுவிட்சை போடு அப்படின்னு சொல்லிடுவாராமா. காலில் செருப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படியே வெறும் தரையில் நிற்பார். அது 5 நிமிஷம் எதுக்காக அப்படின்னா, இவர் உள்ளே போகிறதுக்கு, நிஸ்டிக்குள்ளே அவர் உள்ளே நுழையிறதுக்கு. அப்படி அவர் நிஸ்டிக்குள்ளே நுழைஞ்சதுமே இவர் அங்கே சுவிட்சை போடுவாங்க. இவர் பாடி வழியாக கரண்ட்டு போய் அந்த மோட்டார் சுற்றுது, ஆனால் இவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறார். ஸோ இது எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னா, இவர் உள்ளே போனதுனால இவருக்கு வந்து அந்த உடம்பு கிடையாது, இவருக்கு அந்த உலகம் கிடையாது. ஸோ இவர் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயத்துலேயும் அவர் சம்மந்தப்படாமல் அவர் உள்ளுக்குள்ளாரே இருக்கிறார். அதனால அவரால் எதுக்குமே ரியாக்ட் பண்ண முடியல. அப்புறமா ஆஃப் பண்ணது இப்போ அவர் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் வர்றார். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஆமாங்கய்யா மோட்டார் சுற்றுச்சா, ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையேன்னார். அப்போ சொன்னார், நாம் நிஷ்டையில் இருந்தோன்னா நமக்கு உடம்பு கிடையாது, நமக்கு உலகம் கிடையாது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறதா அப்புறமா தான் அவருக்கு அந்த தகவல் தெரிஞ்சது. இப்போ நீங்கள் கரண்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்தது. அதனால் இந்த தகவலை நான் சொல்கிறேன். சந்தோஷங்க. சாய் மனோகரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. இப்போ பிரம்மரந்திரம் திறந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படிங்க உணர முடியும்? இப்போ உங்களுடைய வாசி வந்து மேலே போகுது, அண்ணாக்கு வழியாக நேராக மேலே போகுது. அந்த கண்களுக்கு நடுவில் ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டில் முட்டி அது கீழ்முகமாக நாசி தோரம் வழியாக கீழ்முகமாக வந்துடுது. இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்குது இல்லைங்களா? நாம் எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நாம் எடுக்கக்கூடிய கதி புருவ மத்தியத்துக்கு முன்னாடியே ஒரு இடத்துல முட்டி அது கீழ்முகமாக நாசி வழியாக வெளியில் வந்துடுது. சரிங்க. ஏன்னா நாம் கதி எடுக்கும் போதே நீங்கள் நாசிக்கிட்ட உங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது சுவாசம் வரவே செய்யும். ஆமாங்க. ஏன்னா மேலே புருவ மத்தியத்தில் இன்னும் ஓப்பன் ஆகலை, அந்த கேட்டு அடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த வாசி வந்து இந்த மூக்கின் வழியாக வராமல் நேராக மேலே போகும். சரிங்க. உச்சந்தலை வரைக்கும் அப்படியே நேராக மேலே போகும். இப்போ நமக்கு சுவாசம் வெளியில் போகுது கதி எடுக்கும் போது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இன்னும் அது ஓப்பன் ஆகலை, அது இன்னும் மூடி தான் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு வாசி சுத்தமாகவே வெளியில் வரல கதி எடுக்கும் போது அப்படின்னு சொன்னால் அது மேலே போயிட்டுருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று, நான் அப்படி ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகுன்னா, அதிக அளவில் வெளியில் போகக்கூடிய காற்றானது கதி நீளமாக அந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்டேஜ் கம்மியாகிட்டே போகும். ஒரு சிலருக்கு மூக்கு பக்கத்தால் போய் கையை தொட்டு பார்த்தா தான் அதில் சுவாசம் வர்றதே தெரியும், அது வெளியில் அவ்வளவா வேஸ்டேஜ் ஆகி போகாது. ஒரு சிலருக்கு மூக்குக்குள்ளாரே நின்று போயிடும், ஏன்னா அவருடைய கதி அவ்வளோ நீளமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, மூக்கை அடைச்சிட்டா போதும், அடைச்சிக்கிட்டு கதி எடுக்க முடியுதான்னு பாருங்கள். மூக்கை அடைச்சிட்டு கதி எடுக்க முடியும்னா அந்த பிரம்மரந்திரம் திறந்துருக்கு, அது மேல்நிலையாக போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். மூக்கை திறந்து வச்ச நிலையில தான் கதி எடுக்க முடியும். மூக்கை அடைச்சிட்டு கதி எடுக்க முடியலன்னு சொன்னால் பிரம்மரந்திரம் மூடி இருக்குதுன்னு அர்த்தம்.
சரிங்க சரிங்க. இது வந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கலாக நம்ம உணரக்கூடிய விஷயம். பொதுவாக பிரம்மரந்திரம் திறந்துருச்சுன்னு சொன்னால் அவருக்கு அனுபவம் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு நிஷ்டையானது சீக்கிரமாக கைகூட ஆரம்பிச்சிடும். உட்கார்ந்த உடனே அவங்க நிஷ்டைக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ எப்படி அந்த ராமசாமி ஐயா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாரோ அந்த மாதிரி அவங்க பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆனவங்கனால உடனுக்குடனே உள்ளே போக முடியும், வெளியிலையும் வர முடியும். ஸோ அது அவருடைய இன்னொரு தனிப்பட்ட ஒரு அடையாளம். நான் சொல்கிறது வெளியில் காணக்கூடிய ஒரு அடையாளம். இந்த சுவாசத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க. சந்தோஷங்க. சந்தோஷம். ஐயா வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களா? சரிங்க. அந்த நீலிகோணாம்பாளையம் ராமசாமி ஐயாவுடைய ஒரு சமாதி நிலைமையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவரை பற்றி நான் எப்போ எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. இப்போது ஒரு நினைவுக்கு வந்ததுனால அவருக்கு கணேஷ் ஐயாவுக்கு ஒரு உபதேசம் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளாரையே அவர் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டார். காலில் அடி. அவருக்கு ஏற்கனவே உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு புண்ணு ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து சீல் பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு வாரம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதிகப்படியாகவே அந்த நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வாரம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அவர் உபதேசம் வாங்கி ஒரு வாரத்தில் சமாதியானதாக அவர் சொன்னது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் 2 மாதமே கூட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே விழுந்த புண்ணு சீல் பிடிச்சி அது பெருசாகிற அளவுக்கு ஒரு டைம் இருக்குது அங்கே. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புண்ணு ஆறவே இல்லை, ஸோ உங்களுடைய காலை எடுக்கணும். கால் எடுக்கலைன்னா இந்த புண்ணு பரவி போய் உங்களை உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இவர் ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாரு, ஓ இந்த காலை எடுத்தால் தான் நான் உயிர் வாழ முடியுமா? காலை வச்சுட்டு இருந்தேன்னா நான் செத்து தான் போகணுமா? அப்படி நான் கஷ்டப்பட்டு உயிர் வாழ்ந்து காலை எடுத்துக்கிட்டு உயிர் வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த உயிரை எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு டாக்டர்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே சமாதி ஆகிட்டாராம்மா. இதையும் கணேசையா கிட்ட அப்புறமா தான் அதை தெரிவிக்கும் போது கணேசையா எங்ககிட்ட சொன்னது. அவரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த இதிலிருந்து ரத்தம் வருது. அடுத்த நாள் சமாதி அடக்கம் பண்ண போகும்போது இன்னும் ரத்தம் வருது. ஒரு நாள் கழிச்சும் கூட அங்கே ரத்தம் வந்ததா, அடுத்த நாள் ஒரு நாள்னால் 24 மணி நேரம் கணக்கு இல்லை, அடுத்த நாள் அவங்க சமாதி அடக்கிறதுக்கான முறைகள் செய்யும் போது கூட அங்கே ரத்தம் வந்ததா சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி அவரும் எப்படி சமாதி ஆகணும்னு சொல்லி யாராவது சமாதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அட இருங்கப்பா பேசி புரியலைன்னா நான் செஞ்சு காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உறவினர் ஒருத்தரை ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்து அவரை அனுப்பிச்சுட்ருவாங்க. அவர் வர சொல்லிடுவாங்க. அவர் கையில் ஏதோ ஒரு மூலிகை ஏதோ எடுத்துகிட்டு வருவாராமா. இது ஒரு லிமிட் இருக்குது. ஒரு சமாதியாகி ஒரு சில நேரங்களுக்குள்ளார அந்த மூலிகையை அவங்க அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மீண்டும் அவரை அதை ரெக்கவரி பண்ணி கீழ்முகமாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூலிகை இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் இங்கே சொல்கிறேன். அப்படி அவர் அது எடுத்துகிட்டு வருவார். இவர் இங்கே என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் வர்ற கேப்பில் இதை பார்த்துக்கோங்க இதுதான்ப்பா சமாதி அப்படின்னு சொல்லிட்டு சமாதி ஆயிடுவார். அப்புறம் இவர் எழுப்புனா ஒன்றுமே தெரியாது, அவர் எந்திரிக்கவும் மாட்டார், செத்து போன ஒரு மாதிரி விழுந்து கிடப்பார். அப்புறம் அவர் வந்த உடனே எடுத்து தடவி கொடுப்பாரு. கொஞ்சம் நேரத்தில் அவர் பழைய நினைவுக்கு வருவார். அப்போ அந்த கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த மூலிகை தெரிஞ்சதுன்னா, அது சொன்னது இவர் தான், எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாரு, இப்படி நான் கூப்பிட்டேன்னா இப்படி வந்து செய்யன்னு சொல்லிட்டு, இவருக்கு இதுதான் வேலை, அடிக்கடிக்கு எங்கேயாவது போனால் இந்த மாதிரி எதையோ ஒன்று செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிடுவார், நான் வந்து இவரை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக ஒரு செய்தியும் கூட அவரை பற்றி இருக்குது. அவருடைய மகன் இன்னும் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி அவருடைய மகன் தண்டபாணி அவரை நான் பார்த்தேன். அவரை வந்து வலம்புரி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலிகோணாம்பாளையத்தில் இவர் ராமசாமி ஐயாவை. சர்ப்பம் எப்போவுமே இவரை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவருடைய கதியினுடைய அந்த ஓட்டத்துக்கு அந்த சர்ப்பமானது இவர் ஜபம் பண்ணும்போது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சர்ப்பம் பக்கத்தால் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு நாகப்பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவே இருக்குது. இவர் பக்கத்தால் அப்படியே இவர் கூட இருந்து போஸ் கொடுத்துட்ருக்கோம். வரையப்பட்டதல்ல, அது ரியாலிட்டியாக ஃபோட்டோகிராஃப் பண்ணது. அது அந்த மாதிரி ஒரு படம் கூட நான் பார்த்துருக்குறேன் அவரோட இதை.
இன்னொன்று என்னென்னா, இவர் எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு இந்த சமாதிக்கான ஒரு நிலைமை கிடச்சது அப்படின்னா, ஒரு அயராத உழைப்பு இவர். அவங்க பையனுக்கு வந்து ஒரு 15, 16 வயசுலேயே படிப்பு எதுவும் ஏறலை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி மில்லு வேலைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா, இவரும் மில்லு வேலைக்கு தான் போகிறாரு. 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டும் ராத்திரி ஷிஃப்ட்டும் மாறி மாறி நடக்கும். பகல் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தார்னா ராத்திரி ஃபுல்லாக ஜபத்தில் இருப்பார். நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தார்னா பகல் ஃபுல்லும் ஜபத்திலே இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா வெளியில் வரவே மாட்டார். எல்லோரும் அந்த பையன், அவங்க அம்மா, இவங்களே தான் எல்லா வெளி வேலைகளையும் குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்துட்ருப்பாங்க. பையன் வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நமக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, எளிமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன சம்பாத்தியம் இருந்தால் போதும். அதான் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டில, இனி நான் போக வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். பேசாமல் நீயே வேலைக்கு போ, நீயே வேலையை கற்றுக்கிட்டு நீ தொடர்ந்து பயணப்படு, அந்த எப்படி காசு சம்பாதிக்கிறது நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் பயிற்சி. அதுக்கப்புறம் அவங்க பையன் வேலைக்கு போனதுக்கப்புறம் 24 மணி நேரம் பயிற்சியில் உட்காந்துட்டார் அவர். இடையில ஏதாவது எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும்னா, எங்கேயாவது ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்கன்னா, பேசுகிறது கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வந்துடுவார். மற்ற நேரத்தில் ஃபுல்லாக ஜபத்திலேயே இருக்கிற நிலைமை. அவருடைய கதியினுடைய நீளம் பற்றியும் கணேசையை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அவர் மேலே ஒரு கதி எடுத்து கீழே இறக்கிறதுக்கு சுமார் 5 நிமிடம் வரைக்கும் எடுத்துக்குவார். அவ்வளோ நீளமாக கதி அவர் அபியாசம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதையும் அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எனக்கு நினைவில் வந்த விஷயங்களை அப்படியே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். ஐயா பாலன் ஐயா, உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள்லாம் பழைய ஆட்கள். ஐயா நான் பேசுறதுக்கு தாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். கேக்குதா நான் பேசுறது? ஓ வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரங்க ஐயா உங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்ற ராமசாமி ஒண்ணு சடசாமின்னு சொல்லுவாங்க. அந்த சடசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு ராமசாமி. தண்டவாணி அவங்க அப்பா பேரும் ராமசாமி தான். தண்டபாணி அவங்க அப்பா பேரை தான் நான் சொல்றேன். தண்டவாணி அப்பா பேரு ராமசாமி தானுங்கய்யா. அந்த ராமசாமி ஐயா குருராமசாமி ஆசிரமத்துக்கு வருவாருங்க நான் இருக்கும்போது. வந்து நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் அங்கேயும் சமாதி ஆவார் அவரு. நான் சமாதி ஆகிறேன் பாருன்னு சொல்லிட்டு குருராமசாமிக்கு முன்னாடியே செஞ்சு காட்டுவாரு. பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா இருக்கிறாருல, அவர் முன்னாடியே செஞ்சு காமிச்சதாவும் நம்ம கணேசைய சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க ஐயா, நான் குருராமசாமி ஆசிரமத்துல தங்கி இருந்த காலத்துல அந்த ராமசாமி ஐயா வருவாருங்க. வந்து நான் சமாதி ஆக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சமாதியும் ஆயிடுவாருங்க. நான் கண்கூட பார்த்த விஷயத்துல நான் வந்து கேள்விப்பட்டதை சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா இங்க பார்த்த ஒருத்தரே இருக்கிறாரு. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அவர் வந்து நம்ம குருராமசாமி ஐயாவுக்கு முன்னாடியே நான் சமாதி ஆகி காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு சமாதியே ஆயிடுவாருங்கய்யா. நான் கண்கூட பார்த்தது அது. ஐயா அந்த இலைய எடுத்துட்டு வந்து அந்த மூலிகையை தேய்ச்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதெல்லாம் கவனிச்சிங்களா? அது 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 வேற ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் சாமி. ஓ உங்க இதுல இல்ல. ஆனா அவரே குருராமசாமி ஆசிரமத்துக்கு வந்து நான் சமாதி ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு சமாதி ஆயிடுவாரு. ஆனா அவர் வெகு நேரம் எந்திரிக்க மாட்டாருங்க, அப்படியே இருப்பாரு, மூச்சு ஓடாது. ஆனா நம்ம குருராமசாமி என்ன பண்ணுவாருன்னா, இவர் இப்படித்தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு குருராமசாமியோட ஆற்றலை செலுத்தி தோள்பட்டையில கொஞ்ச நேரம் பிரஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ஊதுவாருங்க காதுல. கதியை எடுத்து நினைவுபடுத்துறது. ஆமா ஊதுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கண் வெளிப்பாருங்க. அந்த ராமசாமி ஐயாவோட குருராமசாமி எடுத்த போட்டோ ஆசிரமத்துல இருக்குதுங்க. ஆசிரமத்திலேயே நீங்க சொல்ற ராமசாமி ஐயாவோட போட்டோவும் குருராமசாமி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குதுங்க சாமி. நீங்க எப்பாவது வந்தா பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க அதை ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விடுங்க. சரி போட்டு விடுறேன், காலையில போட்டு விடுங்க. எல்லாரும் குருபரானந்த சாமி எப்படி இருக்கிறாரு, அந்த நான் சொன்ன நீலிகோணாம்பாளையம் ராமசாமி ஐயா எப்படி இருக்கிறாருன்னு பாத்துக்கிட்டோம். சரிங்க சாமி. ஆனா சடசாமி ஐயாவோட போட்டோ என்கிட்ட இல்ல, அந்த ராமசாமி ஐயாவோட போட்டோ இருக்குது. தண்டவாணி ஐயா இன்னும் இருக்கிறாருங்க. ஓகே நான் அவருடைய மகனிக்கலையா, அதான் அவருடைய மகன் தண்டவாணி ஐயா இன்னொரு நீலிகோணம்பாளையத்துல இருக்காருங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா ஆசிரமத்துக்கும் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாரு. தற்சமயம் தான் எங்கேயும் போகாம இருக்கிறாருங்க. அவர் இப்ப இருக்கக்கூடிய தண்டவாணி வந்து நீவி விட்டு அந்த சுழுக்கு எடுப்பாரு, எலும்பு முடிஞ்சு போச்சுனாலும் கட்டுவாரு, அதெல்லாம் வேலை செய்யறாருங்க.
ஆமாங்க ஐயா, பரவாயில்ல. இவ்வளவு கவனமா நீங்க ஒவ்வொருத்தர் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்லைங்க, ஆச்சரியமா இதெல்லாம் வந்து இருக்குங்க. இதெல்லாம் நான் வந்து தொடக்க பீரியட்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அது நிறைய இந்த மாதிரி எனக்கு நினைவுக்கு வர்றதில்ல. இப்போ ஐயா வந்து கரண்ட்டை பத்தி பேசவும் எனக்கு டக்குன்னு ஐயாவை கரண்ட் வச்சு ஒரு வேலை செஞ்சது எனக்கு நினைவுக்கு வரவும் இப்போ ஐயாவை பத்தி பேச வேண்டிய ஒரு ரொம்ப நிலைமைங்கிறது ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாவே பேசிட்டீங்க ஐயா. நான் கண்கூட பார்த்த விஷயத்த நீங்க சொல்றீங்க. ம் ம் ரைட் சார். நான் அவர் சைக்கிள்ல போகும்போது தான் சாமி, இஎஸ்ஐக்கு முன்னாடி சைக்கிள்ல போகும்போது ம் இடிபட்டு கீழே விழுந்து, ம் ஐயா இடிபட்டு கீழே விழுந்து ம் செத்து போனாருன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஓ ஓ ம் செத்து போனா முடிவு பண்ணி அவர் சமாதி எல்லாம் வைக்கலீங்க ஐயா. அவருக்கு ம் ம் அந்த ராமசாமி ஐயாவுக்கு சமாதி எல்லாம் வைக்கல. அது ம் சாதாரணமா ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் சாமி. ம் பெரிய பெரிய ஏன்னா டிக்கெட்டுகள்லாம் இன்னும் வந்து இந்த சமாதியே விரும்புறது இல்லை போல இருக்கு. எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க சமாதியில இருந்து. எப்படிங்க சாமி? பெரிய பெரிய டிக்கெட்டுகள்லாம் இந்த ஒண்டிப்புதுரையா ராமசாமி ஆகட்டும், ஆமாங்க இவங்களாகட்டும் வந்து ஆமா சமாதி சைடே போகல அவங்க. ஆமாங்க, சமாதி சைடு போகல. ம் சரிங்க சாமி, நாளைக்கு வேணா அந்த போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் சாமி. ஓகே, அனுப்பிச்சுடுங்கய்யா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ம் இங்க இருக்கிற ஒரு 2 பேர்த்த பத்தி நீங்க எப்பயோ கேள்விப்பட்டு ரொம்ப ஷார்ப்பா பேசுனதை நான் கேட்டுட்டே இருந்துட்டு தான் ம் உங்களோட இணைஞ்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ம் ம் அற்புதம் அற்புதங்கய்யா. அந்த ராமசாமி சமாதி ஆயி காட்டுவாருங்க. ம் ம் ஆனாலும் அவர் சமாதியில தான் ஆயிருப்பாருங்க சாமி. ஏன்னா அவருடைய எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி அந்த அளவுக்கு உயர்ந்துதான் இருந்தது. ஆமா ஆமா, கண்டிப்பாங்கய்யா. ஆமாங்க, அது நான் கண்கூட பார்த்ததுனாலதான் இவ்வளவு தீவிரமா நான் உங்களோட கலந்துக்கிறேனுங்க. ம் ம் சரி, வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றிங்க. கேட்டுட்டு சந்தோஷங்க, இருந்த அத்தனை சித்த வித்தியார்த்திகளுக்கு நன்றி சொல்லிடுறேன். சந்தோஷங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் சாமி, ஆத்ம ஆத்து நமஸ்காரம். ஆத்து நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சேகர் ஐயா, பாலன் ஐயா. நிறைய பண்ணிடலாம் ஐயா, நிறைய பண்ணிடலாம் ஐயா. ம் ஆத்ம நமஸ்காரம். ஓகே, அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த வித்தையை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லி வித்தையை நாம வாங்கியிருப்போம். மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. அந்த சத்திய வாசகத்தை நம்ம எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து நாம் அந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் சித்த விதியை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்தில் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா சித்த விதை பெற்றவர்களுக்கான ஆதாரமே அந்த அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறது தான். அதுக்கான முயற்சி நம்ம எப்பெல்லாம் விடுறோமோ அப்போல்லாம் சித்த விதியார்த்தி அல்லாதவர்களாக தான் இருக்கிறோம். அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் இருந்தால் மாத்திரமே சித்த விதை பெற்றவர்கள்ங்கிற ஒரு ஸ்தானமாவது நமக்கு கிடைக்கும். அந்த ஜீவனுடைய ஸ்நேகம் அதில் இருந்தால் தான் அந்த சத்திய வாசகம் நமக்கு அதை காப்பாற்றணுங்கிற எண்ணமும் அது மேலே ஏற்படக்கூடிய ஒரு ஊக்கமும் நமக்கு தொடர்ந்து இருக்கும். அதனால் ஜீவ ஸ்நேகத்தை அதிக அளவில் நாம் உண்டு பண்ணிக்கணும். அதுக்கு ஜீவனுடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த தொடர் சித்தவேத வாசிப்புங்கிறது இங்கே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சித்தவேதத்தினுடைய அந்த தொடர்புலேயே இருந்து ஜீவனை மீண்டும் மீண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஜீவ ஸ்நேகத்தோடு நாம் தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சு அந்த ஜீவ ஸ்நேகத்தோட நாம் அந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றுறதுக்கு எப்போவுமே முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.